ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பென்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல குடும்பம், நகைச்சுவை, மர்மம், திகில்னு நிறைய சப்ஜெக்ட்ல கதை கேட்டு இருக்கோம். இந்த வீடியோல சினிமா பின்னணியோட ஒரு காதல் கதையை திடுக்கிடும் திருப்பங்களோடு கொடுத்திருக்கோம். எந்த கதை சொன்னாலும் அதுல நகைச்சுவையும் சுவாரஸ்யமும் இருக்கணுங்கிறது தான் நம்ம சேனலோட குறிக்கோள். அந்த வகையில இந்த கதையும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். கதையோட தலைப்பு இம்மாத வெளியீடு. சினிமா சம்பந்தப்பட்ட கதைன்றனால இந்த தலைப்பு கரெக்டானதா இருக்கு. கதையில வர்ற முதல் சீன் கடற்கரையில தொடங்குது. அங்க பிரபல டைரக்டர் ஒருத்தர் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். காட்சி 1. அதிக நடமாட்டமில்லாத கடற்கரை பகுதி அது. சினிமா ஷூட்டிங்கிற்காக மணல் வெளிகள் முற்றிலும் மாற்றப்பட்டிருந்தது. கலை இயக்குனரின் கைவண்ணத்தில் அந்த இடம் ரோடு, விளம்பர பலகைகள், தெருவிளக்குகள், பிளாட்பாரம், வாழைப்பழம் தொங்கும் பெட்டிக்கடைகள், முன்னாள் தொங்கும் நாளிதழ்களின் போஸ்டர்கள் என்று மாறியிருந்தது. சற்று தூரத்தில் துணை நடிகர்கள், நடிகையர் கும்பல் கும்பலாக நின்று அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர். ஷாட் ரெடியானதும் சட்டென்று அவர்கள் கேரக்டர்களாக மாற தயாராக இருந்தார்கள். பயணிகளாக, பாதசாரியாக, முண்டாபணியன் அணிந்த வியாபாரியாக என்று ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கேரக்டர்கள். ஏற்கனவே அவர்களுக்கு அது குறித்து விளக்கப்பட்டு 2 முறை ரிகர்சலும் முடிந்திருந்தது. டைரக்டரின் உத்தரவிற்காக மொத்த குழுவும் காத்திருந்தது. சேரில் இருந்து எழுந்த டைரக்டர் சதீஷ் பிரபு சிக்லெட்டை வாயில் போட்டு மெல்லத் தொடங்கினார். விக்கி என்றார். சற்று தூரத்தில் துணை நடிகர்களுக்கு பொசிஷனை விளக்கிக் கொண்டிருந்த விக்னேஷ் சட்டென்று திரும்பினான். சார் என்று விரைப்பானவன் கடற்கரை மணலில் கால் புதைய புதைய வேகமாய் விரைந்து வந்தான். ஷாட் ரெடியா என்றார் டைரக்டர். எல்லாம் சரியா இருக்கு சார். நீங்க ஒரு தடவை மானிட்டர் பார்த்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, எல்லோரையும் ஃப்ரேம்ல வந்து நிக்க சொல்லு. ஓகே ஷார் என்று கிளம்பியவன் உதவி இயக்குநர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க துவங்கினான். டைரக்டர் சதீஷ் பிரபுவின் சமீபத்திய பலம் விக்னேஷ். கடந்த தலைமுறை சிந்தனையோடு டைரக்டர் பின்தங்கி கிடக்க, விக்னேஷின் இளம் தலைமுறை காட்சி விவரிப்புகள் தான் டைரக்டரை இன்னமும் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இவருடன் ஃபீல்டிற்கு வந்த பல டைரக்டர்கள் ரிட்டையர்டு ஆகி பேரன் பேத்திகளோடு கொஞ்சிக் கொண்டிருக்க, இவர் மட்டும் இன்னமும் உச்சத்திலே இருக்கிறார். அதுவும் நம்பர் 1 இடத்தில். குவிக் லைட்டிங் இறங்கிட்டிருக்கு. உதவி இயக்குனர் ஒருவர் துணை நடிகர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்க, கிரேனில் இருந்த கேமரா மெல்லமாய் கீழிறங்கி வந்தது. அருகே வந்து நின்ற டைரக்டர் கண்களால் காட்சி அமைப்பை நோட்டமிட்டார். நரைத்த தாடியை இலேசாய் தடவிக்கொண்டு மானிட்டர் பார்த்திடலாம் என்றார். சில நிமிடங்களுக்கு பின்பு எதுக்கும் ஒரு ரிகர்சல் பார்த்துக்கலாம் என்றார் டைரக்டர். கேமரா இயங்கத் துவங்க, அதுவரை அசையாமல் நின்று கொண்டிருந்த துணை நடிகர்கள் சட்டென்று கேரக்டர்களாக மாறத் துவங்கினர். அப்போது காற்றில் தலைமுடி பறக்க பறக்க ஸ்லோ மோஷனில் நாயகி கேமராவிற்கு முகம் காண்பித்து என்ட்ரி கொடுத்தார். பின்பு மிட்ஷாட்டில் புன்சிரிப்புடன் தலையை கோதியபடி நடந்து சென்றாள். அப்போது இவளிடமிருந்து பேக்கை பறிப்பதற்காக திருடன் ஒருவன் மெல்ல வருகிறான். எதேச்சையாக நாயகி திரும்ப அவளின் முக பளபளப்பில் வந்த வேலையை மறக்கிறான். நாயகி அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே ஸ்லோ மோஷனில் கடக்கிறாள். தொடர்ந்து பெட்டி கடைக்காரர், ஆட்டோ டிரைவர், பயணி என்று ஒவ்வொருவரும் தங்கள் வேலையை மறந்து நாயகியை பார்த்தபடி நின்றிருக்க, அவர்களையெல்லாம் நாயகி ஸ்லோ மோஷனில் கடந்து செல்கிறாள். அப்போது எதேச்சையாக மிடில் ஏஜ் லேடி அவளுக்கு குறுக்கே வர, இப்போது நாயகி அந்த மிடில் ஏஜ் லேடி முக பளபளப்பை கண்டு மயங்குகிறாள். கண்களை அழுத்தமாக மூடி மூடி திறந்த நாயகி அந்த பெண்ணை நோக்கி சுட்டி விரலை நீட்டி பியூட்டி ஸ்கொயர் கிரீம் என்று கேள்வி கேட்க, இருவரும் ஸ்லோ மோஷனில் இரு தெரிய சிரிக்கிறார்கள். டைரக்டர் கட் என்று சொல்ல அந்த சீன் முடிகிறது. கிரெயின் மீண்டும் கீழிறங்கியது. ஏம்பா, ஏகப்பட்ட கட்ஷாட் இருக்கே, சரியா வருமா என்றார் டைரக்டர். காட்சி படபடப்பில் இருந்த விக்னேஷ் அருகில் வந்து நின்றான். நல்லா வரும் சார். ஒவ்வொரு காட்சியும் 2 செகண்ட்லே கடந்திடும். திருடன், அந்த மிடில் ஏஜ் பொண்ணு சீனுக்கு மட்டும் கூடுதல் செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். 4 கேமராவும் தயாரா இருக்குல்ல? இருக்கு சார். கூடுதல் டேக் வாங்காத அளவுக்கு ட்ரெயின் பண்ணிடு. 6-7 தடவை ரிகர்சல் பார்த்தாச்சு சார். ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். கோ ஆர்டிஸ்ட சொல்லலையா? லைட்ஸ், கேமரா ஆங்கிள் எல்லாம் சரியா வச்சுக்க சொல்லு. பாதி ஷாட்லே தவற விட்டுட்டு தலையை சொரியக்கூடாது. டெக்னிக்கல் சைடும் ஓகே தான் சார். ரொம்ப பக்காவா இருக்கு. ஓகே என்றவர் பின்பு, கடைசியிலே 2 பொண்ணுகளும் சிரிக்கிற கோணம் சரியில்லை. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்லே முகம் தெரியட்டும்.
மிடில் ஏஜ் லேடி ஹேண்ட்பேக்கை சரி செஞ்சிட்டே சிரிக்க சொல்லுங்க. அந்த சின்ன பொண்ணு முடியை பின்னுக்கு தள்ளியபடி முகத்தை லேசா உயர்த்தியபடி சிரிக்கட்டும். ஓகே சார் என்று கிளம்பிய விக்னேஷை தடுத்து நிறுத்திய டைரக்டர், மத்திய வயசு பெண்ணை டீன் ஏஜ் பொண்ணு பார்த்து பிரமிக்கிற அந்த சீன்தானியா டச்சிங்கா இருக்கும். சிரிப்புன்ற பேர்லே 2 பேரும் வாயை மட்டும் விரிச்சு காண்பிக்காம முகம் பூரா மலர்ச்சியாக சிரிக்கச் சொல்லு என்றார். கையில் இருந்த தொப்பியை தலைக்கு பொருத்திய டைரக்டர் மீண்டும் காட்சிக்குள் ஐக்கியமானார். விக்னேஷ் கட்டை விரல உயர்த்தி காண்பிக்க ஆக்ஷன் என்றார் தொப்பை குலுங்கியபடி. காற்றில் தலைமுடி பறக்க பறக்க நாயகி ஸ்லோ மோஷனில் நடந்து வரத் தொடங்கினாள். கடைசியாக கேமரா ஜூம் ஆகி சிரிக்கும் பெண்களை நோக்கி டைட்டாக சென்று ஸ்டே ஆகி நின்றது. கட் என்றார் டைரக்டர் திருப்தியாக. ஏதோ மம்பட்டி பிடித்து வேலை பார்த்தது போல தொப்பலாக வியர்வையில் நனைத்திருந்தார் டைரக்டர். போதாக்குறைக்கு லேசான மூச்சிறைப்பு வேறு. அடுத்த ஷாட்டிற்கு ரெடியாகுங்க என்று உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு மணலில் கால் புதைய புதைய நடந்து வந்தார். எளிதாக மாற்றக்கூடிய செட்டிங்ஸ் என்பதால் சரசரவென்று அகற்றப்பட்டன. வேறு சிச்சுவேஷனிற்கான தோற்றங்கள் உருப்பெறத் தொடங்கின. சேரில் வந்து அமர்ந்த டைரக்டர் அண்ணாந்து வானத்தை பார்த்தார். தலைக்கு மேல் விரிந்திருந்த குடை மறைக்க, கொஞ்சம் லேசாய் சாய்ச்சு வையா என்றார் உதவியாளரிடம். இப்போது வானம் நன்றாக தெரிந்தது. ரசிக்க தொடங்கினார். இவர் ஒரு வினோத மனிதர். ரிலாக்ஸிற்காக தீய பழக்கங்களை தேடி போவது கிடையாது. எவ்வித சிந்தனையும் இன்றி வானத்தையே வெகு நேரம் ரசித்துக் கொண்டிருப்பார். பின்பு புது தெம்புடன் செயலில் இறங்கி விடுவார். ஏனோ இன்றைக்கு வழக்கத்தை விட வானத்திலே லயித்துக் கிடந்தார். இந்த படத்துடன் இணை இயக்குனர் விக்னேஷ் விலகுகிறான். தனியே படம் இயக்கச் செல்கிறான். அவனின் மூளை அபாரமானது. அவனின் பல கற்பனைகளை கதைகளை வாங்கி தன் பெயரில் வெளியிட்டு படுலகை பிரமிக்கச் செய்து இருக்கிறேன். தன் மீது அலாதி பிரியம் இருந்ததால் குருவிற்காக தனது தனி இயக்கத்தை சற்று தள்ளி போட்டிருந்தான். இனிமேலும் அவனை பிடித்து வைக்க முடியாது. அவனுக்கு பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் கிடைத்து விட்டார். கதையையும் ஏறத்தாழ செதுக்கி செதுக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறான். நிச்சயம் ஜெயிப்பான். இதனால் தனது பாதை சற்று வெற்றிடமாக மாறுவதை உணர்ந்தார். லேசாய் வருத்தம் தோற்றிக் கொண்டது. என்னுடன் இருக்கும் மற்ற உதவி இயக்குநர்கள் என்னிடமிருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறார்கள். அவர்களிடம் உள்ள வித்தையை முதல் படத்திற்காக பொத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விக்னேஷின் அறிவு அள்ளள்ள குறையாத அச்சய பாத்திரம். குருநாதராக என்னை கருதி தனது ஒவ்வொரு கற்பனையையும் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறான். இவன் தனியே படம் டைரக்ட் பண்ண சென்று விட்டால் எனது சினிமா உலகம் இறங்கும் முகம்தானா? அப்போது அடுத்த ஷாட்டுக்கான ஏற்பாடுகள் முடிஞ்சிருக்க, டைரக்டர் எப்போது வானத்திலிருந்து பூமிக்கு திரும்புவார் என்ற எதிர்பார்ப்பில் சக உதவி இயக்குநர்கள் கையை பிசைந்து கொண்டிருந்தனர். ரிலீஸ் தேதி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் பல குழுக்களை வைத்து தொடர்ச்சியாக ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்குள் பல காட்சிகளை எடுக்க வேண்டும். ஷூட்டிங் முடிந்ததும் டப்பிங், எடிட்டிங் என்று போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளையும் பரபரப்பாக முடிக்க வேண்டும். தூரத்தில் நின்றிருந்த இணை இயக்குனர் விக்னேஷ் தான் அவர் பார்வையில் படும்படி போய் நின்றான். சில வினாடிகள் கழித்து அவனை பார்த்த டைரக்டர், என்ன பரடியா என்றபடி எழுந்தார். ரெடி சார். நீங்க ஒரு தடவை மானிட்டர் பார்க்கணும், அப்படித்தானே? விக்னேஷ் லேசாய் புன்னகைத்தான். இருவரும் மெல்ல நடக்க துவங்கினர். இப்போ ஃபீல்டுக்கு வர்றவங்களுக்கு உன் அளவுக்கு குரு பக்தி இல்லேப்பா என்றவர் அவன் தோள் மீது கை போட்டுக்கு கொண்டார். விக்கி, இந்த வாரத்திலே ஷூட்டிங் முடிஞ்சிடும். இந்த படத்தோட நாம பெரியறோம். நல்லா பண்ணு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். ஓகே, ஆர்டிஸ்டுகளை வர சொல்லு. நான் வந்துட்டேன். விலகி வேகமாகச் சென்று கொண்டிருந்த விக்னேஷின் முதுகையே பார்த்து கொண்டிருந்தார். இவனை விடக்கூடாது. அடுத்ததாக எனக்கு பெரிய பேனர் படம் கிடைத்திருக்கிறது. கதை, ஸ்டார் வேல்யூ, காட்சி அமைப்பு, இசை என்று அனைத்துமே பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். விக்னேஷின் மூளையால் மட்டுமே இவை அனைத்தையுமே சாத்தியப்படுத்த முடியும். இவனளவிற்கு நவீன சிந்தனை நம்மிடம் இல்லை. பழைய கால காட்சி அமைப்பும் விவரிப்புகளுமே வெளிப்படுகிறது. விக்னேஷ் தான் அதை உருமாற்றி திருத்தி ரசிக்கச் செய்யும்படி செய்து கொண்டிருக்கிறான். சார் என்ற அழைப்பு அவரின் சிந்தனையை தடுத்தது. தூரத்தில் விக்னேஷ் கட்டை விரலை உயர்த்தி காண்பித்துக் கொண்டிருந்தான். மெல்லிய தலையாட்டலுடன் அவனை நோக்கி நடக்கத் தொடங்கினார். ஆனாலும் மனதுக்குள் வஞ்சகம் நிரம்பி வழியத் தொடங்கியது. விக்னேஷ், அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு நீ விலக முடியாது. அடுத்த படத்திற்கும் நீ என்னுடன் தான் பணிபுரிய வேண்டும். டைரக்டர் சதீஷ் பிரபுவிற்குள் குரோதம் மலை போல உயர்ந்து கொண்டே சென்றது. காட்சி 2. விக்னேஷின் அடுக்குமாடி அறை. இரவு 9 மணி. டீபாயில் ஸ்நாக்ஸின் மிச்சங்கள் சிதறி கிடக்க
சோபாவில் உட்கார்ந்திருந்த விக்னேஷின் தோளில் சாய்ந்து அவனது விரல்களை வருடிக் கொண்டிருந்தாள் வினோதினி. விக்னேஷின் காதலி. வைத்திருந்த ஸ்நாக்ஸ் அனைத்தும் காலி செய்திருந்தாள். சரி அப்புறம் என்றாள். கடைசியாக இருந்த பிஸ்கட்டை கடித்தபடி. இரு ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கிறேன் என்று எழ முயன்றவனின் தோளில் இருந்து விலகி உட்கார்ந்தவள் பின்பு கோபமாய் அவனை முறைத்தாள். ஃப்ரிட்ஜில இல்ல, கீழே போய் வாங்கிட்டு வா என்றாள் கேலியுடன். இது புரியாமல் சரி என்றபடி எழுந்தவனை பிடித்து இழுத்து உட்கார வைத்தாள். லூச்சடா நீ, இன்னைக்கு நடந்த ஷூட்டிங் பத்தி அப்ப இருந்து கேட்டுட்டே இருக்கேன். நீ வேற ட்ராக்லே போயிட்டே இருக்க. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? சீனத்தான் சொல்ற, வேற என்னத்த சொல்றது? இன்னைக்கு எவன் அடிச்சா? அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிதான். ஆனாலும் அவளுக்கு ரொம்பத்தான் இடம் கொடுக்கறீங்கப்பா. பவுடர், லிப்ஸ்டிக், ஷாம்பு விளம்பரம் தான் அவளுக்கு கரெக்ட். சினிமா வரைக்கும் எதுக்கு இழுத்து விடுறீங்க? அது இல்லப்பா, இந்த படத்துல சில விளம்பர சீன்ஸ் வருது. அதிலே ஒண்ணு ஃபேஸ் கிரீம் விளம்பரம். விளம்பர ஃபீல்டுல பரிச்சயமான முகமாக இருந்தா நல்லா இருக்குமேன்னு டைரக்டர் ஃபீல் பண்ணினார். நீ அதை பில்டப் பண்ணிட்டு. ஆமாம், அதை படிப்பா இப்படி எல்லாம் சீன் வைக்கிற. அழகியே அசந்து போற அளவுக்கு ஒரு ஆன்ட்டி வருவாங்களாம். அவங்கள பார்த்து இவங்க மெய் மறந்து நிப்பாங்களாம். அப்புறம் 2 பேரும் அட, நீங்களும் பியூட்டி ஸ்கொயர் ஃபேஸ் கிரீம் தான் யூஸ் பண்றீங்களான்னு கேட்டுக்குவாங்களாம். ஆமா, நல்லாதானே இருக்கு. உன் தலை, எந்த பொண்ணாவது இன்னொரு பொண்ணு, அதுவும் ஒரு ஆன்ட்டிய போய் அழகா இருக்காங்கன்னு மெய் மறந்து நிப்பாளா? இது விளம்பரம்பா, கொஞ்சம் யதார்த்தம் கடந்துதான் இருக்கும். அதுவும் இல்லாம வயசை குறைச்சு காட்டும். மத்திய வயது பெண்களையும் அழகாக்கும்ன்ற மெசேஜ் எல்லா வயது பெண்களையும் ஈர்க்கும். சரி, எப்போ இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டிற்கு வருது? வரவே வராது. என்னடா சொல்றேன்? எத்தனை தடவை சொல்றது? திங்கிறதுலயே கவனமா இருந்துட்டு இப்ப மறுபடியும் கேட்டு தொல்லை பண்ணு. சரி, இன்னைக்கு ஒரு ஃபர்கர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டேன், அதையே சொல்லி காட்டு ப்ளீஸ். ஒரு தடவை சொல்லேன். சினிமாலே வர்ற விளம்பர சீன் இது. பொதுவாக சினிமா ட்ரைலருங்கிறது படத்திலே இருக்கிற சில காட்சிகளைத்தான் கட் பண்ணி காட்டுவாங்க. ஆனா இதுல இருக்கிற 3 விளம்பர சீனை மட்டுமே விளம்பரத்தோட விளம்பரமாக டிவியில காட்டுவோம். வினோதினிக்கு ஆர்வம் கொப்பளித்தது. ஐயோ, அப்போ அது விளம்பரம்னு தானே பார்க்கிறவங்க நினைப்பாங்க. தமிழ், அதுதான் எங்களுக்கு வேணும். பார்க்கிறவங்க எல்லாம் இந்த ப்ராடக்ட் டைப் பத்தி பேசுவாங்க, கடைகள்ல போய் விசாரிப்பாங்க. ஆனா அப்படி ஒரு ப்ராடக்டே இருக்காது. மெல்ல மெல்ல அது சினிமா விளம்பரம்னு வியூவர்ஸிற்கு புரிய வைப்போம். வாவ், சூப்பர்! கை தட்டியவள் பளிச்சென்று அவன் எதிர்பாராத தருணத்தில் அவனது கன்னத்தில் அழுத்தமாய் ஒரு முத்தம் கொடுத்தாள். அப்போது சட்டென்று கதவு திறந்து விக்னேஷின் நண்பர்கள் சரவணன், சுதாகர், முல்லைவேந்தன் ஆகியோர் நுழைந்தனர். அவர்களை பார்த்ததும் அனிச்சையாய் வினோதினி தள்ளி உட்கார்ந்தாள். லேசாய் நெளிந்த நண்பர்கள், சாரிடா, நீ மட்டும் இருப்பேன்னு வந்துட்டோம், கொஞ்சம் பொறுத்து வர்றோம் என்று கிளம்ப எத்தனைக்க விக்னேஷ் கை அமர்த்தினான். இல்லடா, வெறும் முத்தம் மட்டும்தான் சொல்லிவிட்டு நாக்கை கடித்துக் கொண்டான். திடுக்கிட்டு கண்களை அகல விரித்த வினோதினி நறுக்கென்று விக்னேஷின் தொடையில் கிள்ளினாள். ஆ என்று அலறிய விக்னேஷ் அவசரமாய், இல்ல, நீங்க உள்ள நுழையும் போது தாண்டா இவ என் பக்கத்திலே வந்து உட்கார்ந்தா. மத்தபடி அவ எனக்கு கிஸ் கொடுத்தான்னு சொன்னதெல்லாம் சும்மா, ஓகேயா என்றான் வினோதினியின் பக்கம் திரும்பி. நொந்து போய் தலையில் கை வைத்துக் கொண்ட வினோதினி, இதுக்கு நீ பேசாமலே இருந்திருக்கலாம் என்றாள் அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில். சிரித்துக்கொண்டே சேரை இழுத்து போட்டுக் கொண்டு வந்தவர்கள் அமரவே, ஓகே விக்கி, நான் கிளம்புறேன் என்றபடி ஹேண்ட்பேக்கை தேடினாள். சிஸ்டர், நீங்களும் இருங்க, நாம எல்லோரும் தான் பேசணும். நான் எதுக்கு என்று சின்னதாய் ஆச்சரியத்துடன் விக்னேஷ் அருகிலேயே அமர்ந்து கொண்டாள். சுதாகர் தான் ஆரம்பித்தான். அப்புறம்டா, எப்போ தனியா வந்து படம் எடுக்க போறேன்? இந்த படம் முடிஞ்சதும். இதையேதான் ஒவ்வொரு படத்திலையும் சொல்லிட்டு இருக்கே. இல்லடா, டைரக்டர்கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். முல்லைவேந்தன் தன் மூக்கில் சரிந்து கிடந்த கண்ணாடியை சற்று உயர்த்தி விட்டுக் கொண்டான். இல்லே விக்கி, அந்த டைரக்டர் மோசமானவன். சுத்தி இருக்கிறவங்க திறமையை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபீல்டுல காலம் தள்ளிட்டு இருக்கான். வினோதினி புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாள். இன்னமும் எத்தனை நாளைக்கு தாண்டா காதலிச்சுட்டே இருப்பீங்க? கல்யாணம் பண்ண வேண்டாம். 3 வருஷத்திற்கு முன்னே தனியே வந்திருந்தேன்னா இந்நேரம் நீ டாப்ல இருந்திருப்ப. திறமையை சரியான சந்தர்ப்பத்துல வெளிப்படுத்துறது கூட ஒரு திறமை தாண்டா. விக்னேஷ் அனைவரையும் தீர்க்கமாய் பார்த்தான். பின்பு, இல்லடா, இந்த தடவை நான் கண்டிப்பாக தனியாதான் படம் டைரக்ட் பண்ண போறேன்.
அதே வேளையில் டைரக்டர் சதீஷ் பிரபு விக்னேஷை தக்க வைப்பதற்கான நாடகத்தை அரங்கேற்ற தயாராகிக் கொண்டிருந்தார். காட்சி 3. தமிழக வரைபடத்தில் தென்கோடியில் உள்ளது தரிசுப்பட்டி. அதை கிராமம் என்று சொன்னால் அங்குள்ளவர்களே சண்டைக்கு வருவார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு கூட அது ஓர்த்தில்லை. சேட்டிலைட் சேனல்களே சில ஆண்டுகளுக்கு முன்புதான் நுழைந்திருந்திருக்கிறது. இரவு 7 மணிக்கெல்லாம் ஊர் அடங்கிவிடும். தமிழகத்திலே டீ கடை, பேருந்து வசதி, நாளிதழ் நுழையாத கிராமம் இதுவாகத்தான் இருக்கும். தீவு, மலை கிராமம், ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட என்று தொடர்ந்து கமா அல்லது போட்டு வெவ்வேறு வார்த்தைகளை உருவாக்கிக் கொண்டே போகலாம். அத்தனைக்கும் தகுதியான இடம் அது. ஊரின் ஒதுக்கப்புறமாக உள்ள புழுதி வயலில் மல்லாந்து நட்சத்திரங்களையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் சுப்பிரமணி. சினிமாவிற்காக சுக்கிரன் என்று பெயர் மாற்றியிருந்தான். கடந்த 5 ஆண்டுகளாக சினிமாவில் இவனது பாதை அலாதியானது, மேல் நோக்கிய வளர்ச்சி கொண்டது. உதவி இயக்குனர் வாய்ப்பிற்காக அலைந்து திரிந்து ஒரு இடத்தை பிடித்து தன்னை நிரூபித்து அனைவரையும் வியக்க வைத்து என்று சடசடவென்று உச்சம் நோக்கித்தான் சென்று கொண்டிருந்தது வளர்ச்சி. கோடிக்கணக்கில் பணம் புழங்கும் துறை இது. சிலர் திறமையை வைத்தும் பலர் குறுக்கு வழியிலும் தங்களை புகழ் உச்சியை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றனர். திரையில் இவனது பெயர் உதவி இயக்குனர் தலைப்பின் கீழ் வந்தபோது அந்த ஊரே குதூகலித்தது, கை தட்டி மகிழ்ந்தது. அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். வாசிக்க தெரியாவிட்டாலும் திரையை பார்த்து கண் கலங்கினாள். அப்பா இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் என்று இவனை பார்த்துவிட்டு திரையை பார்க்க பெயர் மாறியிருந்தது. இன்னடா அதுக்குள்ளே மாத்திட்டாங்க என்றாள் வெகுளியாக. இங்கு அதிகபட்ச விஞ்ஞான வளர்ச்சியே சினிமாதான் என்பதால் பலரும் கொண்டாடி தீர்த்தனர். பெரியாளாக வருவான், புகழின் உச்சிக்குச் செல்வான் என்று எதிர்பார்த்த இவனது சுற்றம் ஒரு நாள் இவன் வந்து நின்ற கோலத்தைக் கண்டு அதிர்ந்து போனது. பல மாத தாடி, ஒட்டிப்போன கன்னம், கெச்சலான உடம்பு, அழுக்கான ஆடை, வெறித்த பார்வை என்ற இவனது நிலையை நம்ப முடியாமல் பார்த்தார்கள். நாள் முழுவதும் தனிமை, அமைதி, வெறித்த பார்வை என்று எங்காவது விழுந்து கிடக்கும் இந்த சுப்பிரமணி எப்போதாவது முணுமுணுப்பதும் உண்டு. அப்போது சினிமா, கேமரா, கோணம், ஷூட்டிங் என்று ஏதாவது வார்த்தைகள் வந்து விழும். சினிமாவில் யாரோ இவனை ஏமாற்றி இருக்கிறார்கள். அந்த வேதனை தாங்க முடியாமல் தான் இப்படி இயல்பு நிலை மாறி கிடக்கிறான் என்பது மட்டும் அங்குள்ளவர்களுக்கு தெரிந்தது. கொடுப்பதை உண்பான், இல்லாவிட்டாலும் எங்காவது குறுகி போய் படுத்து கிடப்பான். இவனது அம்மா வேலம்மாளுக்குத்தான் துக்கம் பீறிட்டு கிளம்பும். பேசாம ஒரு தொழிலை பார்த்துட்டு இங்கே இருந்திருந்தாலும் கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தனா இருந்திருப்பான். சாதிக்க போறேன்னு போனவன் இப்படி சரிஞ்சு போய் கிடக்கானேன்னு தேம்பி தேம்பி அழுவாள். நகரின் சூழ்ச்சி, பின்னணி இல்லாத நிலை, கிராமத்து நேர்மை எல்லாம் சேர்ந்து சுப்பிரமணியின் சினிமா கனவை, எதிர்காலத்தை கபலீகரம் செய்திருந்தது. லேசாய் எழுந்தவன் தன் மேல் படிந்திருந்த தூசி படலத்தை தட்டினான். ஷூட்டிங்கிற்கு நேரமாச்சு, இன்னமும் ஏன் ஒருத்தரும் வரலை என்ற எண்ணாலைகள் மூளைக்குள் அலைபாய சுற்றிலும் பார்த்தான். இன்றைக்கு இங்குதான் ஷூட்டிங்கா, என்ன காட்சி என்று நினைவுகள் அவனுக்குள் தடுமாற்றத்தை தந்தது. எவ்வித உணர்வுமின்றி வேகமாக நடந்தான். அவனுக்கு மிக அருகாமையில் தடுப்புச் சுவர் இல்லாத வறண்ட கிணறு இருள் கவ்வி கிடந்தது. காட்சி 4. லான்ஸ் பிரேக் என்பதால் சுற்றிலும் உள்ள துணை நடிகர்கள் ஆங்காங்கே ஒதுங்கி நின்று உணவருந்திக் கொண்டிருந்தனர். மரத்திற்கு கீழ் டைரக்டருடன் விக்னேஷ் உட்கார்ந்திருந்தான். கையில் சுவைமிக்க உணவுகள் இருந்தும் அவனால் ரசித்து உண்ண முடியவில்லை. டைரக்டருடன் இணைந்து பணிபுரியும் கடைசி படம் இதுதான். இனிமேல் தனித்து இயங்கி என் திறமையை காட்ட வேண்டும். இதற்காகத்தான் பல ஆண்டுகளாக காத்திருக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பே பல வாய்ப்புகள் வந்தும் டைரக்டரின் அன்புப்படியில் இருந்து விடுபட முடியவில்லை. இதோ இன்றுடன் இவருக்கு குட்பை சொல்லிவிட்டு முதல் வாய்ப்பில் முத்திரை பதிக்க வேண்டும். என்ன விக்கி பலத்த யோசனை. டைரக்டரின் குரல் கேட்ட பிறகுதான் இயல்பிற்கு வந்தான். இல்லே சார், இன்னையோட உங்களை விட்டு பிரேயறேன். அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அட விடுப்பா, எல்லோருமே ஒரு காலகட்டத்துல பிரிய போறவங்க தானே, ஈஸியா எடுத்துக்கோ. லேசாய் சிரித்தபடி விக்னேஷ் சாப்பிட துவங்கினான். ஆமா, முதல் படத்துக்கான விளம்பரத்துல புதுசா ஒரு டெக்னிக்க கையாள போறேன்னு சொன்னியே, என்னது அது? முதல் கொக்கியை போட்டார். தன் முதல் படத்தை பற்றி பேசியதும் விக்னேஷிற்குள் உற்சாகம் ஊடுருவியது. எவ்வளவு அருமையான படம் எடுத்தாலும் ரசிகர்கள்ட்ட அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறது பெரிய சவாலா இருக்கு சார். உணவை ஸ்பூனினால் கிளறிக்கொண்டே டைரக்டர் கேட்டுக்கொண்டிருந்தார். அதனாலே ஷார்ப்பா இருக்கிற சில வசனங்களை சம்பந்தப்பட்ட காட்சியோட போஸ்டர்ல போட போறேன். படம் தொடக்கத்திலிருந்து ஆர்டரா 2 நாளைக்கு ஒரு முறை வசனத்தோட போஸ்டர் மாறிட்டே இருக்கும். சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தும்.
வசனம் எப்படிப்பா அப்படி ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்த முடியும்? யதார்த்த வாழ்க்கையிலிருந்து இந்த வசனம் முற்றிலும் மாறி இருக்கும் சார். அதாவது தலை தெறிக்க ஒருத்தன் ஓடிட்டு முன்னாடியே ஓடுறவனை எச்சரிப்பான். இது சீன். இதுல ஒரு வசனம் எழுதியிருக்கேன் சார். அதாவது, டேய், அரசாங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம், எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுடா அப்படின்ற வசனம் போஸ்டர்ல காட்சியோட இருக்கும். டைரக்டர் லேசாய் நிமிர்ந்து உட்கார்ந்தார். அரசாங்க வேலைக்கு கிராக்கி இருக்கிற காலத்திலே இப்படி ஒரு வசனம் போஸ்டர்ல இருந்தா பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வாவ், சூப்பர். அப்புறம் இதே மாதிரி காவிரியில இருந்து தண்ணீர் திறந்து விடாதேன்னு போராட்டம் பண்ற சீன். ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்கூலுக்கு போவேன்னு அழுகிற ஒரு குழந்தைன்னு ஏகப்பட்ட ஐடியா வச்சிருக்கேன் சார். அட, கேட்கவே இவ்வளவு நல்லா இருக்கே. சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அப்பாவியாய் மேலும் மேலும் காட்சிகளை விவரித்துக் கொண்டே சென்றான் விக்னேஷ். போஸ்டர் மட்டுமில்லை சார், படத்திலே வர்ற டீம் மியூசிக் ஃபேபியம் டிவின்னு 5 வினாடி போடுறோம். வெறும் மியூசிக் மட்டும்தான். அதிலே இந்த படத்தை பத்தி விளம்பரமா எதுவும் சொல்லி இருக்க மாட்டோம். கண்களை விரித்து ஆச்சரியப்பட்டவர், எப்படியா இப்படி எல்லாம் யோசிக்கிறே என்றார். இன்னும் கேளுங்க சார், வீட்ல, ரோட்ல, பஸ்ல எங்க இருந்தாலும் இந்த தீம் மியூசிக் மனசுல பதிய ஆரம்பிச்சிடும். படம் பத்தின டாக்கும் ஜாஸ்தியாகும். ஆமா, இது அரசியல் படமாச்சே, கொஞ்சம் பார்த்து பண்ணு, ஆளும் கட்சி சைடு எதிர்ப்பு வந்துட போகுது. அதையும் யோசிச்சுட்டேன் சார். தேர்தல் நெருங்குற நேரத்துல இதை ரிலீஸ் பண்ண போறோம். பெருசா எதிர்ப்பு இருக்காது. போதாக்குறைக்கு கேரக்டர் பேரு, இடத்தோட பேர் எல்லாமே சிரிப்பு வர்ற மாதிரி மாத்தி வச்சிருக்கேன். அரசியல்வாதிகளே இதை ரசிச்சு பார்ப்பாங்க. ஓகே என்ற டைரக்டர் கையில் இருந்த பிளேட்டை வைத்துவிட்டு சற்று தள்ளி கைகள் வச்சென்றார். கையை வாயை துடைத்தபடி மீண்டும் வந்து உட்கார்ந்தவர் அருகில் இருந்த மொபைல் ஒலிக்க எட்டி எடுத்துவிட்டு மீண்டும் அமர்ந்தார். ஹலோ, எதிர்முனை ஏதோ சொன்னது. அட, உண்மையா? முகம் மலர்ந்தவர் சட்டென்று உற்சாகத்தில் எழுந்தே விட்டார். விக்னேஷிற்கு ஏதோ சந்தோஷமான விஷயம் என்று மட்டும் புரிந்தது. டைரக்டர் தொடர்ந்து போனில் பேசிக் கொண்டிருந்தார். ஓகே சார், கண்டிப்பா சமாளிச்சிடலாம். வெயிட்டான ஒரு கதை இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கும் சார். எதிர்முனை ஏதோ பேசியது. சந்தோஷம் சார். போனை துண்டித்து விட்டு விக்னேஷ் பக்கம் திரும்பிய டைரக்டர், விக்னேஷ், ஒரு குட் நியூஸ். ஸ்ட்ரெயிட் டு ஸ்கை நிறுவனத்திற்கு நான் படம் பண்ணணுமாம். குப்பென்று விக்னேஷிற்குள் உற்சாகம் ஊடுருவியது. சூப்பர், எவ்வளவு பெரிய நிறுவனம், வாழ்த்துக்கள் சார். உங்க கேரியர்லே ஒரு மைல் கல்லாத்தான் இந்த படம் இருக்கும். ஆமா விக்கி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசுக்கு நல்லதுதான் சார் நடக்கும். கையிலே 3 படம் இருக்கு. அதுக்குள்ளே மல்டிநேஷனல் நிறுவனத்துல கைகோர்க்கவும் போறீங்க. கதையை வெயிட்டா ரெடி பண்ணிடுங்க சார். எதுக்கு விக்கி? அதான் பக்காவா தயாரா இருக்கே. என்ன சார் சொல்றீங்க என்றான் புரியாமல். இலேசாய் தயங்கிய டைரக்டர் பின்பு உறுதியாய் பேசத் துவங்கினார். 4 மொழியிலே தயாராகுது. உன்னோட முதல் பட கதையே அருமையா இருக்கும். அதை இதுக்கு பயன்படுத்திக்கலாம் விக்கி. சார் என்று அதிர்ந்தவன் சட்டென்று தன்னையும் அறியாமல் எழுந்தே விட்டான். உடல் மெல்லமாய் நடுங்கத் தொடங்கியது. காட்சி 5. தன் முகத்தில் எரியப்பட்ட நாளிதழை மெல்ல கையால் அகற்றினான் விக்னேஷ். எதிரே உக்கிரத்தோடு நண்பர்கள் நின்றிருந்தனர். சரவணன்தான் அநியாத்துக்கு கோபத்தில் கத்தினான். குரு பக்தி இருக்க வேண்டியதுதான், அதுக்காக ஏமாளியா இருக்கணும்னு அவசியம் இல்லடா. சுதாகர் முகத்திலும் கோபம். எவ்வளவு சொன்னோம், அவன் அறிவை உறிஞ்சற அட்டை பூச்சிடா, ப்ளீஸ் சொன்னா கேளு. விக்னேஷிற்கு அருகில் சேர இழுத்து போட்டு அமர்ந்த முல்லைவேந்தன் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். பின்பு, முதல் படம் என்ற எதிர்பார்ப்பிலே ஒவ்வொரு பிரேமையும் பார்த்து பார்த்து இழைச்சு வச்சிருக்கேடா, அதை அப்படியே லட்டு மாதிரி தூக்கி கொடுக்க போறியா? முதல் படம் ஒவ்வொருத்தனுக்கும் தலை பிரசவம் மாறி. இந்த கதை உன்னை எங்கோ கொண்டு போயிடும், சொன்னா கேளு. விக்னேஷ் மனம் முழுவதும் குழப்பம். தடுமாறியபடி எழுந்தான். எல்லாம் புரியுதுடா, டைரக்டர் கெஞ்சி கேட்கிறப்போ என்னால மறுக்க முடியல. முட்டாள் மாதிரி பேசாது. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகலை. ஏற்கனவே 3 கதையையும் உழைப்பையும் விட்டு கொடுத்துட்டே நாளைக்கு போய் முடியாதுன்னு சொல்லிடு. சோர்வாய் விக்னேஷ் மீண்டும் சோஃபாவில் தொப்பென்று அமர்ந்தான். வினோதினிதான் அவனை ஆசுவாசப்படுத்தினாள். ஆமா விக்கி, இவங்க சொல்றதும் நியாயம்தான். உன் திறமை வெளியிலே தெரிய வேண்டாமா? நீ என்ன செஞ்சாலும் அந்த டைரக்டருக்கு தான் பேரு கிடைக்குது. கொஞ்சம் யோசிய. சிந்தனையும் கற்பனையும் எனக்கு கிடைச்ச புதையல். இன்னொரு அற்புதமான கதையை என்னாலே உருவாக்க முடியும். ஸ்டூபிட் மாதிரி பேசாதடா. உன்னைய விட புத்திசாலி அந்த டைரக்டர். அவன் ஃபீல்டுக்கு வந்த புதுசிலே ஒவ்வொரு படத்திலேயும் காட்டின வித்தையை இப்போ அவனாலே கொண்டு வர முடியலை.
விக்னேஷ் புரியாமல் பார்த்தான். ஒவ்வொருவருடைய திறமையும் ஒவ்வொரு காலகட்டத்திலே மட்டும்தான்டா நிக்கும். ட்ரெண்ட் ரசனை மாற்றப்ப அவங்களோட திறனை பின்னுக்கு தள்ளிடுவாங்க. உன்னோட கிரியேட்டிவிட்டியும் அப்படித்தான். விக்னேஷ் அதிர்ச்சியோடு சுதாகரை பார்த்தான். என்னடா பாக்குறே, உன் சிந்தனையிலே 60% அவனுக்கே தாரை வார்த்திட்ட. இன்னும் சில வருஷத்துல ட்ரெண்ட் மாறிடும். உன் சாமர்த்தியம் அப்போ பலிக்காது. முகம் கவிழ்ந்த விக்னேஷின் கண்கள் கலங்கியது. எல்லோரும் அவனை சுற்றி அமர்ந்தனர். காதலித்த இத்தனை ஆண்டுகளில் விக்னேஷ் இவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்ததை பார்த்தில்லை. அவனின் நிலை வினோதினியை என்னவோ செய்தது. அருகில் வந்து அமர்ந்தாள். விக்கி, நீ ரொம்ப நல்லவனா இருக்கேடா. சினிமா உலகம் ரொம்ப மோசம். உன் ஃப்ரெண்டு சொல்ற மாதிரி நீயே இந்த கதையை டைரக்ட் பண்ணு. நல்ல வருவே. விருட்டென்று எழுந்தவன் ஹாலின் மூலையில் இருந்த வாஷ்பேசினில் முகம் கழுவினான். தொங்கிக் கொண்டிருந்த டவலை எடுத்து முகத்தை துடைத்துக் கொண்டான். மற்றவர்கள் அவனை வித்தியாசமா பார்த்தார்கள். திரும்பி வந்த விக்னேஷ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குத்தான் நாம எல்லாரும் மொத்தமா சந்திச்சிருக்கோம். கொஞ்சம் வெளியிலே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு முடிவெடுப்போம் வாங்க. சரவணன் தான் இடைமறித்தான். வேண்டாம் விக்கி, நாங்க கிளம்புறோம். வினோதினி பக்கம் திரும்பியவன், சிஸ்டர், நீங்க இவனுக்கு புரிய வையுங்க. நாங்க இவ்வளவு நேரம் கோபப்பட்டது எங்களுக்காக இல்லை, நீங்க நல்லா இருக்கணும்னு தான். ஓகேடா விக்கி, கிளம்புறோம். பதிலை எதிர்பார்க்காமல் விருட்டென்று வெளியேறினார்கள். போய் கதவை தாளிட்டு வந்த வினோதினி விக்னேஷை மடியில் சாய்த்துக் கொண்டாள். தலையை கோதிவிட்டாள். ஏண்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறே? விக்னேஷ் பேசத் தொடங்கினான். மெட்ராஸுக்கு வந்து பசியும் பட்டியுமா எவ்வளவு நாள் அழைச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு எவ்வளவு ஏங்கி இருக்கேன். நைட் எல்லாம் தூங்காமல் ரோட்டிலே சுத்திட்டு இருந்திருக்கேன். அவனது கண் கலங்கியது. சதீஷ் பிரபுதான் என்னை புரிஞ்சுகிட்டு அவரோட சேர்த்துக்கிட்டாரு. என் திறமையை பார்த்து படிப்படியாக உயர்த்தினார். இந்த பிளாட், கார், வசதி எல்லாம் அவர் தந்தது. மூக்கை உறிஞ்சியபடி மடியில் இருந்து எழுந்து அமர்ந்தான். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் டைரக்டர்ட்ட மறுத்திட்டேன். ஆனா கடைசியா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வினோதினி என்ன என்பது போல பார்த்தாள். உங்க அம்மாவுக்கு நான் செஞ்ச உதவியை நினைச்சாவது இந்த ஒரு படத்துல என்னோட இருக்கலாம்லேன்னார். அம்மா நினைவு வரவே சட்டென்று வினோதினியின் தோளில் சாய்ந்து கொண்டான். அம்மாவுக்கு இதய வாழ்வு ஆபரேஷனப்போ இவர்தான் 5 லட்சம் கொடுத்து உதவினார். அதனாலதான் எங்க அம்மா என் கூட 2 வருஷம் உயிரோட இருந்தாங்க. இந்த பிளாட்டுக்கு கூட்டிட்டு வந்து கடைசி காலத்திலே அவ்வளவு சந்தோஷமா அவங்கள வச்சிருக்க முடிஞ்சது. வினோதினியின் கன்னங்களை ஈறுகைகளில் தாங்கி பிடித்தான். பணத்தை கடந்து வாழ்க்கையில நிறைய விஷயம் இருக்கு. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். என்ன நம்பு. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குடா. கண்ணீர் மல்க சட்டென்று அவனை கட்டிக்கொண்டாள். விக்னேஷ் ஏமாந்து விடுவானோ? முதல் முறையாக வினோதியின் மனதில் கவலை கவத் துவங்கியது. காட்சி 6. தரிசுப்பட்டி. மொத்த கிராமமும் ஊருக்கு வெளியே இருந்த அந்த பாழுங்கிணற்றை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தனர். வழியில் புரியாமல் விழித்துக் கொண்டிருந்தவர்களிடம், அந்த சினிமாக்கார தம்பி கிணத்திலே தவறி விழுந்திருச்சாம். வண்டியை தயார் பண்ணிவை. வைத்தியக்கார கிழவியை கொஞ்சம் வரச் சொல்லு. உத்தரவுகளை மடமடவென்று பிறப்பித்தார் ஊர் முக்கிய பிரமுகர். கிணற்றை நெருக்கியதும் எட்டி பார்த்தார். பாதியில் உள்ள தடுப்புச் சுவரில் குப்புறவாக்கில் விழுந்து கிடந்தான் சுப்பிரமணி. தலையில் லேசான காயம். அருகில் நின்றிருந்தவர்களை பதைபதைப்போடு அழைத்தார். எலே, அந்த ஏணியை உள்ளே இறக்கு. சரசரவென்று ஏணி உள்ளே இறக்கப்பட்டது. உடல் வலுவான இளைஞன் உத்தரவுக்கு காத்திருக்காமல் திரும்பி நின்று கவனமாக ஏணியின் குறுக்கு கட்டையில் ஒவ்வொரு எட்டாக கீழே வைத்து மளமளவென்று உள்ளே இறங்கினான். மேலே வந்தபோது சிலர் சுப்பிரமணியை தாங்கி பிடித்து தரையில் படுக்க வைத்தனர். ரத்தம் வெகுவாய் வெளியேறிக் கொண்டிருந்தது. காயம்பட்ட இடங்களில் கட்டுப்போட்டு ரத்தத்தை கட்டுப்படுத்தினர். அதற்குள் வைத்தியக்கார மூதாட்டியை மாட்டு வண்டியில் ஒருவர் அழைத்து வந்திருக்க கையில் வைத்திருந்த மூலிகையை கசக்கி முதலுதவியை ஆரம்பித்திருந்தாள். சுப்பிரமணியின் அம்மாதான் பாவம் அரற்றியபடி ஓடி வந்து கொண்டிருந்தாள். அவளை சிலர் ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தனர். ஒண்ணுமில்லை ஆத்தா, உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, டவுனுக்கு கொண்டு போய் வைத்தியம் பண்ணினா 4 நாள்ல ஜம் ஒண்ணு வந்துரும் நம்ம தம்பி. ஐயோ, எப்படி கொண்டு போவேன்? காசு பணம் என்கிட்ட இல்லையேப்பா. மனம் நொந்து அந்த தாய் அழத் தொடங்கினாள். அப்பொழுது தூரத்தில் இவர்களை நோக்கி புழுதி பறக்க ஒரு கார் விரைந்து வந்து கொண்டிருந்தது. சில நொடிகளில் அருகில் வந்து நின்றதும் சுப்பாண்டிதான் காரில் இருந்து முதலில் குதித்து ஓடி வந்தான். நம்ம சுப்பிரமணி அண்ணனைத்தான் மெட்ராஸிலே இருந்து இவரு தேடிட்டு வந்தார். நான் தான் விஷயத்த சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தேன் என்றான் மூச்சிறைக்க. அதற்குள் கார் கதவை திறந்தபடி வெளியே வந்தான் விக்னேஷ். கண்ணில் அணிந்திருந்த கண்ணாடியை அகற்றினான்.
என்ன பாக்குறீங்க? நாம் வந்த விஷயத்த அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சுப்பிரமணியை ஏத்துங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் என்றான். 2 நாளில் சுப்பிரமணியின் உடல் வெகுவாய் தேறியிருந்தது. மாத்திரை சாப்பிட்டு ஓய்வு எடுத்தால் போதும் என்று டாக்டர்கள் தெரிவித்ததால் மீண்டும் வீடு திரும்பியிருந்தான். விக்னேஷ் உடனிருந்தது அந்த குடும்பத்திற்கு மிகவும் உபயோகமாக இருந்தது. அசதியில் சுப்பிரமணி தூங்கிக் கொண்டிருந்தான். தம்பி, உங்களை பத்தி சொல்லவே இல்லையே, அந்த அம்மா தான் ஆரம்பித்தார். விக்னேஷ் லேசாய் கண்கலங்கினான். சுப்பிரமணி எனக்கு கொஞ்ச நாள் தான் பழக்கம். அப்போ நான் சினிமா சான்ஸிற்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். இவன் உதவி இயக்குனரா ஒவ்வொருத்தருடையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் வேற இடத்துக்கு போயிட்டான். ஆனா இவனை மறக்க முடியல. அபார திறமை இவன்ட்ட இருக்கு. சினிமால ஜெயிக்க முடியாமல் ஊருக்கே திரும்பி போயிட்டான்னு கேள்விப்பட்டு தேடி வந்திருக்கேன். இந்த நிலைமையிலே பார்ப்பேன்னு கொஞ்சமும் எதிர்பார்க்கலை என்று நிதானித்தவன். ஆமாம், ஏன் சினிமாவை விட்டு வந்துட்டான்? யாருக்கு ஐயா தெரியும். பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்தான். சினிமாவுல ஏமாந்து போய் கலங்கி போய் ஊரை சுத்திக்கிட்டு இருந்தான். சொல்லிவிட்டு ஓவென்று அழத் தொடங்கினாள். சமாதானப்படுத்தி விட்டு அருகில் உள்ள சிறிய அறையில் நுழைந்தான். புத்தகத் தொகுப்பும் கிறுக்கிய பேப்பருமாய் இறைந்து கிடந்தது. அரை மணி நேரம் சுற்றி சுற்றி பார்த்தான். சுப்பிரமணியன் கற்பனையில் உருவாகியிருந்த படைப்புகள் புருவத்தை உயர்த்த வைத்தன. பல ஆண்டுகளுக்கு முன்பே அவன் காட்டிய நவீனத்துவ படைப்புகள் விக்னேஷை உறைந்து போக வைத்தது. தன்னை மறந்து ஒவ்வொரு படைப்புகளையும் வெகு நேரம் பார்த்து கொண்டே இருந்தான். பின்பு ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து வெளியில் வந்தவன், உங்க பையன் ரொம்ப புத்திசாலிமா. விட்டா சினிமாவை ஒரு கலக்கு கலக்கி இருப்பான். சரியாகி மறுபடியும் சினிமாவுக்கு வந்து ஜெயிப்பான் என்றான். ஜெயிக்கெல்லாம் வேண்டாம்பா, என் மகனா என் கூட சாதாரணமா வாழ்ந்தா போதும் என்று கண் கலங்கியவள். பின்பு ஏம்பா, என் பையன் சரியாயிடுவானா என்றாள் புடவை தலைப்பால் வாயை பொத்திக் கொண்டு. அந்த தாயின் வேதனை விக்னேஷை என்னவோ செய்தது. மிகப்பெரிய படைப்பாளி, திறமையானவன், கலை உலகை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அபார கற்பனை. ஆனாலும் ஜெயிக்க முடியவில்லை. தோற்று போய் மொத்தமாய் உருமாறி வந்திருக்கிறான். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? தாய் கேட்டபோதுதான் மீண்டும் நினைவிற்கு வந்தான் விக்னேஷ். மெல்ல அமர்ந்தான். இவருக்கு எப்படி புரிய வைப்பது? மெல்ல செருமிக் கொண்டவன் பின்பு இயல்பாய் பேசத் துவங்கினான். அம்மா, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நீங்க எல்லோரும் நினைக்கிற மாதிரி சுப்பிரமணி பைத்தியம் கிடையாது. அதீத ஈடுபாட்டோட இருக்கிற ஒரு விஷயத்திலே லயிச்சு கிடக்கான். தன்னை சுற்றிலும் நடக்கிற சாதாரண நிகழ்வுகளோட அவனாலே ஒட்ட முடியல. என்னப்பா சொல்ற? அவனாலே நம்ம கூட சாதாரணமா வாழ முடியாதா? மீண்டும் அந்த தாய் அழத் தயாரானாள். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையம்மா. ஆஸ்பத்திரியிலே இருக்கிறப்போ நான் சுப்பிரமணி கூட பேசினேன். தான் இன்னமும் சினி ஃபீல்டிலே இருக்கிற மாதிரி ஆஸ்பத்திரியை கூட கதையா மாத்தி ஒவ்வொரு காட்சியா விவரிக்கிறான். நான் அசந்து போயிட்டேன். அந்த தாய் புரியாமல் மலங்க மலங்க விழித்தாள். சென்னையிலே என்னோட ஃப்ரெண்ட் மனோதத்துவ டாக்டரா இருக்கான். இவனோட நடவடிக்கைகளை எல்லாம் போன்ல கேட்டுட்டு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டான். சிகிச்சையும் பெரிய அளவிலே தேவைப்படாது. இன்னும் சில மாசத்துல இயல்புக்கு கொண்டு வந்துடலாம்னு அவ்வளவு நம்பிக்கையாய் சொல்றான். நம்புங்கம்மா. அந்த அம்மாவின் கையை பிடித்துக் கொண்டான். சினிமாவிலே இடைவேளை நேரத்திலே ரசிகர்களுக்கு சின்னதாய் ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு அதிர்ச்சியை வரவைக்கிற மாதிரி ஒரு சீன் அமைப்போம். அந்த மாதிரி சுப்பிரமணியோட சினிமா கேரியர்லே ஒரு சின்ன திருப்பம் அமைஞ்சிருக்கு. அவனுக்கு இன்னும் வாழ்க்கையும் நேரமும் இருக்குமா? அது கண்டிப்பா நமக்கு சாதகமாகத்தான் இருக்கும். கண்களை துடைத்துக் கொண்டவள். எப்படியோ தம்பி, நீங்க பேசுறது எனக்கு புரியல. ஆனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நம்பிக்கை தருது. இருங்க, சாப்பிட்டு போகலாம் என்று முந்தானையை முடிந்து கொண்டு சமையலறைக்குள் போக எத்தனித்தாள். விக்னேஷ் சட்டென்று மறித்தான். அம்மா, இப்பவே லேட் ஆயிடுச்சு. உங்களை எல்லாம் பார்த்ததே போதும். நானே ஒரு குழப்பத்தோட தான் வந்தேன். இந்த 2 நாள்லயே மனசு ரொம்ப லேசாயிடுச்சு. நான் கிளம்புறேம்மா. கைகூப்பினான். பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்து அந்த அம்மாவிடம் திணித்தான். முதலில் மறுத்தவர் பின்பு பெற்றுக்கொண்டார். உங்க நிலைமை சீக்கிரம் சரியாயிடும்மா. அதுக்கான நேரம் ஆரம்பிச்சிடுச்சு என்று கூறிவிட்டு விடை பெற்றான். வாசல் வரை வந்தவன் மீண்டும் திரும்பி கைகூப்பினான். தம்பி என்றவர் மெல்ல தயங்கிவிட்டு பின்பு, தம்பி, நீங்களும் சினிமால இருக்கீங்க. பார்த்து கவனமா இருங்க. நம்மள மாதிரி கிராமத்து ஆளுங்களை ஈஸியா ஏமாத்திடுவாங்க என்று சொன்ன அந்த தாயை அதிர்ச்சியோடு பார்த்தான். விக்னேஷ் மனதிற்குள் தனது டைரக்டரின் உருவம் வந்து பெரும் கலவரத்தை ஏற்படுத்தத் தொடங்கியது. காட்சி 7. டிவி ஸ்டுடியோ. பரபரப்பாய் லைவ் டெலிகாஸ்ட் ஓடிக்கொண்டிருந்தது. ஏகப்பட்ட விளக்குகள் சுரீர் என்று வெளிச்சத்துடன் உஷ்ணத்தையும் உமிழ்ந்து கொண்டிருக்க தமிழக முதல்வரின் பேட்டி ஓடிக்கொண்டிருந்தது. சில நாட்களில் பதவி காலம் முடிவதால் மாதாந்திர தொடர் லைஃப் என்றுடன் முடிகிறது.
எனவே தமிழகம் முழுவதும் டிவி முன்பு ஆர்வமாய் அமர்ந்து அவர் சொல்வதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தது. அத்தனை குற்றங்களையும் குறுக்கு வழிகளையும் கையில் எடுத்துக்கொண்டு தடதடவென்று முன்னேறிக் கொண்டே வந்தவர் இவர். முதல்வர் பொறுப்பேற்றதும் அதுவரை அணிந்திருந்த அரசியல்வாதி முகமூடியை தூர எறிந்துவிட்டு அவர் காட்டிய பாய்ச்சல் மொத்த கட்சியினரையும் மிரள வைத்தது. இவருக்கு எதிராக எதையும் செய்ய முடியாத அளவிற்கு எதிர்க்கட்சிகளை மட்டுமல்லாது அனைத்து கட்சியினருமே கையை பிசைந்து கொண்டே இருந்தனர். எதிராளிகளின் ஒவ்வொரு தவறுகளையும் குற்றங்களையும் விஞ்ஞான ரீதியாக பதிவு செய்து மிரட்டும் வகையில் அவர்களின் செயல்களை முடக்கி வைத்திருந்தார். அதனால் நினைத்தபடி திட்டங்களை கொண்டு வர முடிந்தது. சட்டங்களை திருத்த முடிந்தது. சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருந்தது. ஒவ்வொரு மாதமும் பொதுமக்களை லைவ் ரிலே மூலம் சந்தித்து ஆலோசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். பொதுமக்கள் இதில் தொடர்பு கொண்டு பல்வேறு கேள்விகளையும் தேவைகளையும் குறித்து விவரிப்பர். இதோ இன்னமும் சில வாரங்களில் ஆட்சி முடிகிறது. வழக்கத்தை விட சோர்வாக பேசிக் கொண்டிருந்தார் முதல்வர் சுந்தரபாண்டியன். திடீரென்று போனில் வழிந்த பர்சனல் கேள்வி சுந்தரபாண்டியனை நிலைதடுமாற வைத்தது. ஐயா, நாங்க திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியிலே இருந்து பேசுறோம். உங்க பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறக்கலே, மர்மமான முறையில இறந்திருக்கான்னு பரபரப்பா பேசுறாங்களே, உண்மையா? கேட்டதும் சட்டென்று அவர் உடல் அதிர்ந்தது. கருவிழிகள் தடுமாறின. இருக்கையை இறுக பற்றி கொண்டார். மகளை நினைத்ததும் கண் கலங்கின. எந்த தகப்பனுக்கும் ஏற்படக்கூடாத ஒரு துர்நிகழ்வு. மகளின் இறப்பை விட இறப்பின் தன்மை, கடைசி கட்ட பரிதவிப்பு இன்னமும் துக்கத்தை கிளறியது. ஐயா ஐயா, போனில் உள்ள இணைப்பு குரல் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. படப்பிடிப்பு குழு மொத்தமும் திகைத்தது. தனிப்பட்ட கேள்வி என்பதால் நிகழ்ச்சிக்கான டைரக்டர் டெலிபோன் இணைப்பை துண்டிப்பதற்காக கைஜாடை காட்டினார். கேமராமேன்கள் ஒளிப்பதிவை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். இவற்றை கவனித்த முதல்வர் சுந்தரபாண்டியன் வேண்டாம், தொடரட்டும் என்று கையசைத்தார். எஸ், எம்பொண்ணு சாகலே, கொடூரமா சிதைச்சு கொன்னுட்டாங்க. குரல் உறுதியாய் வெளிப்பட கேட்டுக்கொண்டிருந்த ஒட்டுமொத்த தமிழகமே அதிர்ந்தது. கேமராவை நோக்கி அவரின் கண் நிலைத்திருந்தாலும் மகளின் நினைவு உழுக்க கண்ணீர் பெருக்கெடுத்தது. கட் டைரக்டர் சுதீஷ் பிரபுவிடமிருந்து குரல் வர கேமராமேன் மியூசிக் லேண்ட் இடைவெளி விட்டு காட்சி பதிவை துண்டித்தார். டைரக்டர் சுதீஷ் பிரபு திருப்தியாக தலையசைப்பதை பார்த்ததும் குழுவினர் சற்று நிம்மதி அடைந்தனர். கடந்த 15 நாளைக்கு மேலாகவே ஏக டென்ஷனுடனே ஷூட்டிங் சென்று கொண்டிருக்கிறது. தயாரிப்பு நிர்வாகம் ஒரு மாதத்துக்குள் இப்படத்தை வெளியிட வேண்டும் என்று திடீரென்று முனைப்பு காட்டியதே இதற்கு காரணம். இதனால் டைரக்டர் தினமும் சூடாகவே வலம் வந்து கொண்டிருக்க ஒட்டுமொத்த குழுவிற்கும் பரபரப்பு தொட்டிக்க கொண்டது. டைரக்டர் சுதீஷ் பிரபுதான் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். இந்த காட்சிக்கு அடுத்து பிளாஷ்பேக் சீன். அது முடிஞ்சதும் மறுபடியும் இந்த சீன் கண்டினியூட்டி ஆகுது. சோ தொடர்ந்து இந்த ஸ்டுடியோ சீனை முடிச்சிடுவோம். ஹரி அப், இந்த சீனை முடிச்சிட்டு தான் இன்னைக்கு லன்ச் பிரேக். உத்தரவிட்டு விட்டு தனது சேரில் அமர்ந்து கொண்டார். அடுத்த கட்ட காட்சிக்கான ஏற்பாடுகள் மும்முரமானது. அடுத்து எடுக்க உள்ள காட்சியின் துவக்கமே போனை வெறியோடு தள்ளிவிட்டபடி ஆக்ரோஷமாக முதல்வர் கேரக்டர் கத்துவதாக அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து முதல்வர் சோகம் வெறியோடு இருக்க வேண்டும். அதற்கேற்ப மேக்கப்பை ஒரு ஓரமாக அமர்ந்து மாற்றிக் கொண்டிருந்தனர். முகம் முழுவதும் வியர்வையோடு லேசாய் முடிகளைந்தபடி இருக்க வேண்டும் என்று விக்னேஷ் உதவி இயக்குனர் குழுவிற்கு விளக்கிக் கொண்டிருந்தான். டைரக்டர் ஒரு ஓரமாய் தீவிர சிந்தனையில் இருந்தார். படம் திருப்தியாக சென்று கொண்டிருக்கிறது. நடுத்தர கீழ்தட்டு மக்களின் ஆதங்கங்களை பிரதிபலிப்பதாக, அவர்கள் எதிர்கொள்ளும் அன்றாட சமூக பிரச்சனைகளை தவிடுபொடியாக மாற்றும் அருமையான அரசியல் கதைக்களம். கண்டிப்பாக நடுத்தர கீழ்தட்டு ரசிகர்களை குதூகலப்படுத்தும். அதனால்தான் டைட்டிலின் கீழே சாமானியனின் ஆவேசம் என்று சின்னதாய் சப்டைட்டிலும் வைக்கப்பட்டுள்ளது. இதுவும் விக்னேஷின் ஐடியாதான். முதல் படம் என்பதால் ஒன்றி போய் ஒவ்வொரு காட்சியையும் வசனத்தையும் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்ததால் தயாரிப்பாளரின் வேகத்திற்கு ஈடு செய்யும் வகையில் ஷூட்டிங் சென்று கொண்டிருக்கிறது. கடைசி 3 காட்சிகள் தான் பாக்கி. ஒரே தளத்தில் பயணிக்கும் இந்த காட்சிகள் நீளமானவை. திடீரென்று திருப்பத்துடன் பார்ப்பவர்களின் நாடி துடிப்பை எகிர வைக்கும். பதவி முடிந்த முதல்வர் தனி மனிதனாய் நிர்கதியாய் மாறியிருப்பதை குறிவைத்து நகர்கிறது. இவரால் பாதிக்கப்பட்ட அரசியல் கும்பல்களில் ஒவ்வொரு கும்பலும் இவரை கொலை வெறியோடு நெருங்க, ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு திருப்பங்கள். வாவ், என்ன அருமையாக உருவாக்கி இருக்கிறான் விக்னேஷ். கண்டிப்பாக இந்த ஆண்டின் சிறந்த படமாகத்தான் அமையும். மொழி கடந்து துள்ளி திரியும். கண்டிப்பாக என் கேரியரிலும் ஒரு மைல்கல்லாக அமையும். சட்டென்று நினைவு திரும்பியவர் அருகில் இருந்த மைக்கை எடுத்து, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் என்றார் அதிகாரமாக. பாவம், இந்த படம் தன்னை படாத பாடுபடுத்தப் போகிறது என்பது தெரியாமல் துள்ளலுடன் டைரக்ட் செய்ய கிளம்பினார். காட்சி 8.
கண்ணு கெட்டிய தூரம் வரை கல்லறைகள் நேர்கோட்டில் நேர்த்தியாக நீண்ட கோடுகளாய் சென்று கொண்டே இருந்தது. இன்றைக்கு இங்குதான் ஷூட்டிங். அடுத்த மாதத்திற்குள் படத்தை வெளியிட வேண்டும் என்பதால் 2 குழுவாக பிரிந்து ஷூட் செய்ய வேண்டிய நிர்பந்தம். கிளைமாக்ஸ் வில்லன்களுக்கான காட்சியில் டைரக்டர் வேறொரு இடத்தில் மும்முரமாக இருந்தார். கல்லறை காட்சி மட்டும் துண்டாக விடுபட்டு இருந்தது. எனவே விக்னேஷை டைரக்டர் இந்த காட்சி பிடிப்பிற்காக அனுப்பியிருந்தார். முதல்வர் சுந்தரபாண்டியன் தன்னை சுற்றி கொலைவெறி கும்பல் நெருங்குவதை அறியாமல் தனது மகள் கல்லறைக்கு வந்து உருகி அழும் காட்சி. இதற்காக டம்மி கல்லறை ஒன்றை உருவாக்கி பெயர், பிறப்பு, இறப்பு தேதிகள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருந்தது. கிரேன் ஒன்று மேலிருந்து கீழ் வந்து கோணம் பார்த்து கொண்டிருக்க முதல்வர்க்கு மேக்கப் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தது. விக்னேஷ் ஒவ்வொரு கல்லறையாக பார்த்து கொண்டே வந்தான். கல்லறைகளை பார்க்கும் போதெல்லாம் உள்ளே உறங்குபவரின் வாழ்வியல் குறித்து கற்பனை அவனுக்குள் ஓடியது. இறந்த தேதி, பிறந்த தேதிகளை பார்த்து தன் வாழ்வு சம்பவங்கள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. மாறுபட்ட உணர்வுக்காரர்கள் அத்தனை பேரையும் மரணம் இங்கு சமப்படுத்தி இருக்கிறது. சாதித்தவனும் மிருக குணம் கொண்டவனும் சாதாரணனும் இங்கே கல்லறை உருவில் நமக்கு உணர்த்தும் தத்துவங்கள் ஏராளம். இறப்பு குறித்த நிதர்சனம் புரிந்தும் இங்குதான் எத்தனை ஆக்ரோஷங்கள், விரோதங்கள், பழிவாங்கல்கள். மனிதர்களின் தற்போதைய நிலை ஒவ்வொருவருக்குள்ளும் ரொம்பவே மாற்றத்தை உண்டு பண்ணும். சட்டென்று தலையை உலுப்பிக் கொண்டான். இது என்ன தத்துவ சிந்தனை? எவ்வளவு வேலை கிடைக்கிறது? சிந்திக்க எல்லாம் நேரமில்லை. ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓடினால்தான் இங்கு ஜெயிக்க முடியும். சார் என்று குரல் வரவே விக்னேஷ் நினைவு கலைந்து திரும்பினான். சரியா இருக்கு சார். ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துட்டீங்கன்னா டேக்கிற்கு போயிடலாம். உதவியாளர் ஒருவர் அழைக்கவே 8 வைத்து வேகமாக வந்தான். கல்லறையை நெருங்கியதும் சின்னதாய் திடுக்கிட்டான். என்ன கதிரேசன் இது? கல்லறையை இப்படி ஜோடிச்சிருக்கீங்க? சார் லேசாய் இழுத்தார். பஸ் மகளோட கல்லறை பராமரிப்பு இல்லாம புழுதி படிஞ்சு சருகுகளா இருக்கணும். அதுதான் டச்சிங்கா இருக்கும். உள்ளுணர்வு உந்தி தள்ள திடீர்னு இங்க கிளம்பி வர்றாரு. அலங்காரமாக காண்பிச்சா செயற்கையா இருக்கும். உடனே கலைச்சிடுறோம் சார். பரபரவென்று ஆர்ட் ஊழியர்கள் செயல்பட துவங்கினர். விக்னேஷ் அடர்ந்து வளர்ந்திருந்த தனது தாடியை மெல்லமாய் தடவி கொண்டான். ஷூட்டிங் ஆரம்பித்ததிலிருந்து சேவிங் செய்யவில்லை. ஏனோ மனம் லயிப்பின்றி அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. உருகி உருகி உருவாக்கிய தனது முதல் பட கதை இன்று டைரக்டர் பெயரில் தயாராகி கொண்டிருக்கிறது. நான் ஏமாளியா, குரு பக்தி நிறைந்தவனா? சரியாய் கணிக்க முடியவில்லை. நண்பர்கள் கோபமாய் திட்டிவிட்டு சென்று விட்டார்கள். வினோதினி கூட இன்று வரை தொடர்பு கொள்ளவில்லை. தான் அவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லையே என்ற கோபம் அவளுக்கு. இப்போ சரியா இருக்குமா பாருங்க சார். கல்லறையை பார்த்தான். மனதில் உருவாக்கியிருந்த காட்சி போல கச்சிதமாக இருந்தது. பரபரவென்று செயல்பட துவங்கினான். முதல்வர் கேரக்டருக்கு விளக்கத் தொடங்கினான். சார், முதல்ல கல்லறை காண்பிச்சுட்டு அப்புறம் நீங்க சோகமா கல்லறையை நோக்கி நடந்து வர்றதா பிளான் பண்ணியிருந்தோம். காட்சி நீளமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலே ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். கல்லறை முன்னாடி சோகமா உட்கார்ந்துருக்கீங்க. கேமரா கல்லறையை நோக்கி ஜூம் ஆகுது. இதுதான் முதல் ஷாட். அவர் எப்படி உட்கார வேண்டும் என்பதை சொன்னவன் சட்டையை இலேசாய் கசக்கிவிட்டு முடியை இன்னமும் கலைத்து விட்டான். மூக்கு கண்ணாடியை சரியான இடத்தில் தூக்கி நிறுத்தினான். டேக் போகலாம். கேமரா சுழல துவங்கியது. விக்கி முடிஞ்சிடுச்சா? டைரக்டர் தான் போனில் பதறிக் கொண்டிருந்தார். சார், இன்னும் ஒரே ஒரு ஷாட் தான் பாக்கி. வேகமா வாப்பா. கிளைமேக்ஸ் சீன். நீ இருந்தேனா இன்னும் எஃபெக்டா இருக்கும். பிறகு நீ நினைச்ச மாதிரி இல்லேன்னு வருத்தப்படக்கூடாது. 1 மணி நேரத்துல வந்துடுறேன் சார் என்று இணைப்பை துண்டித்து விட்டு மும்முரமானான். வசனம் ஏதுமில்லாமல் மகளின் கல்லறையை பார்த்து கண்ணீர் சிந்தும் காட்சி. பின்னணியில் தான் வசனம் ஒலிக்க வேண்டும். டப்பிங்கில் தான் அதற்கு வேலை. எனவே துக்கத்தை முகத்தில் தேக்கி கல்லறையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். கேமராவின் 2 பக்கமும் இருந்த ராட்சத பேன்கள் சுழல துவங்க கல்லறை மீதிருந்த சருகுகள் வேகம் தாங்க முடியாமல் சிதறி ஓடியது. கல்லறையை லேசாக வருடியவரின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி உருண்டோட தயாராகின. கண்கள் நிலை குத்தி வெறித்திருந்தன. இந்த இடத்துலதான் வசனம் முடிக்க வேண்டும். சமுதாயம், சீர்திருத்தம்னு வெறியெடுத்து போய் கிடந்திட்டேன். இடையிலே உன்னையே கேடயமா பயன்படுத்தினப்போ கூட என்னை என்னாலே மாத்திக்க முடியல. என்ன மன்னிச்சிடுமா. மனதில் வசனங்களை ஓடவிட்ட விக்னேஷ் திருப்திகரமாக கட் என்றான். திடீரென்று வினோதினியின் நினைவு வந்து போனது. நானும் இந்த முதல்வர் கேரக்டர் போலத்தான் பிடிவாதமாக இருக்கிறேனோ? வினோதினி அவ்வளவு சொல்லியும் நான் கேட்கவில்லை. கெஞ்சினாள், மன்றாடினாள். கடைசியில் தன்னை முன்னிறுத்தி அவனுக்கு செக் வைத்தாள்.
தன் மேல் உள்ள பிரியத்தை பகடைக்காயாக விக்னேஷ் முன்பு உருட்டினாள். இதோ பார் விக்கி, குரு பக்தின்ற பேர்ல உன் கிராமத்து வெகுளித்தனம் உன் கண்ணை மறைக்குது. எனக்கு நீ முக்கியம், உன் வளர்ச்சி முக்கியம். உன்னை இந்த சீனி ஃபீல்டே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறத நான் பார்க்கணும். என்ன சொல்ல வர்றே? லேசாய் தயங்கியவள் பின் உறுதியாக பேசினாள். நான் உனக்கு வேணும்னா இந்த படத்தை நீதான் டைரக்ட் பண்ணணும், இல்லைன்னா என்னை மறந்துடு. சொல்லிவிட்டு விடுவிடுவென கிளம்பிச் சென்றாள். சட்டென்று நிலைகுலைந்து போனான். இதோ ஏறத்தாழ 2 மாதங்கள் ஆகிவிட்டன. ஒரு போன் இல்லை, விசாரிப்பு இல்லை. சொன்னது போல விலகிச் சென்று விட்டாளோ? நண்பர்களை பகைத்துக் கொண்டேன். காதலியை பிரிந்தாயிற்று. பார்த்து பார்த்து வடிவமைத்த கதை தன் பேரில் வெளிவரப்போவதில்லை. கடைசியில் இந்த முதல்வர் கேரக்டர் போல அத்தனை உறவுகளையும் தொலைத்து பரிதவிக்கப் போகிறேனோ? சட்டென்று ஓரத்தில் இருந்த கல்லறையின் விளிம்பு காலை இடறிவிட விழப்போனவன் சற்று தடுமாறி பின்பு சுதாரித்து நிமிர்ந்தான். எதேச்சையாய் இடறிய கல்லறையை பார்க்க பெயர் வினோதினி என்றிருந்தது. சுருக்கென்று இதயத்தை யாரோ பிசைவது போலிருந்தது. காட்சி 9. தேவநாதன் தன்முன் உயர்ந்து நின்றிருந்த கண்ணாடியில் தன் மேக்கப்பை ஒருமுறை சரிபார்த்துக் கொண்டார். பின்பு திருப்தி இல்லாமல் பவுடரை இன்னும் கொஞ்சம் பூசிக்கொண்டார். தோளில் கிடந்த துண்டை இழுத்து விட்டுக் கொண்டார். கண்ணாடியை எடுத்து கண்களில் பொருத்தி அப்படி இப்படி இறக்கி ஏற்றி பார்த்துவிட்டு பின்பு அவருக்கே பிடிக்காமல் கழற்றி டேபிள் மேல் வைத்துவிட்டு கிளம்பினான். தேவநாதனை 3ஆம் தர அரசியல்வாதி என்றால் அவரை அநியாயத்திற்கு புகழ்ந்தது போலாகிவிடும். எதையாவது முரண்பாடாக பேசி ஒட்டுமொத்த மீடியாக்கள் பார்வையையும் தன் மேல் திருப்புவது, குழப்புவது என்ற லைம்லைட்டிலே அவரது வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது. சரியா தவறா, லாஜிக்கா இது ஒத்து வருமா என்றெல்லாம் இவரின் சிந்தனை மூளையின் பகுத்தறிவு பிரிவிற்கு சென்று அலசி ஆராய்வதே இல்லை. நேரடியாக வாய்வழியே வந்து கொட்டும். ஒரு நிகழ்வும் இல்லாமல் சேனல்கள் காத்து வாங்கும் போதெல்லாம் மீடியாக்கள் வலிய வந்து இவரின் வாயை பிடுங்கும். மேடை முன்பு ஒரு மைக் இருந்தாலே மனிதரை பிடிக்க முடியாது. கேட்பவர்கள் தலையில் அடித்துக் கொள்வார்கள். இந்நிலையில் இடித்துக் கொண்டு நிற்கும் மீடியா மைக்குகளை கண்டால் இவருக்கு உற்சாகம் பீரிட்டுவிடும். பிறகு அவர் பேசும் பேச்சு ஒரு வாரம் பல தரப்பிலும் சுற்றி பெரிய பரபரப்பையே ஏற்படுத்திவிடும். கட்சிகள் எல்லாம் ஒரே விதமான எழுத்து வரிசையில் கட்சிக்கு பெயரிட்டுக் கொண்டிருக்க திடுமென இவர் தமுகொசதி என்று பெயரிட மண்டையை போட்டு பிராண்டிக் கொண்டது அரசியல் களம். ஒருவேளை சைனா கிளை அமைப்பாக இருக்குமோ என்று கூட சில அப்பாவி தொண்டர்கள் யோசனையில் ஆழ்ந்தனர். பின்புதான் அதற்கான ஃபுல் ஃபார்மை விளக்கினார். அதாவது, தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றே தீருவோம் என்பதன் சுருக்கம்தானாம் அது. இதை கேட்டதில் இருந்து கிடைத்த சுவரில் எல்லாம் முட்டிக்கொண்டு தங்கள் ஆதங்கத்தை தோழமை கட்சியினர் தீர்த்து கொண்டனர். கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய கையோடு கட்சிக்கான கரை வேட்டியை அவர் அறிமுகப்படுத்தியது தொண்டு தோட்ட அரசியலில் இதுவரை இல்லாத நிகழ்வு. ஓரத்தில் மட்டும் கரை இல்லாமல் வேட்டியின் ஆங்காங்கே இடைவெளியுடன் நீளவாக்கில் அமைந்த கரை பலரையும் குப்புறவாக்கில் தள்ளி சிரிப்பாய் சிரிக்க வைத்தது. ஆனாலும் இவரை சட்டென்று கோமாளி லிஸ்டில் எல்லாம் சேர்த்துவிட முடியாது. வழக்கமான அரசியல்வாதிகளுக்கான அத்தனை துணிகளையும் ஒரே நெம்பில் புரட்டி போட்டு கலகலக்க வைப்பவர். எந்த தலைமுறையிலும் தன்னால் ஆட்சியை மட்டுமல்ல, ஆட்சியை பிடிக்கும் கட்சியில் கூட சேர முடியாது என்றாலும் அவர் காட்டும் வினோத ஆளுமை ஆளும் கட்சியையே கிறுகிறுக்க வைக்கும். ஒரு முறை தனியார் பள்ளிகளின் கட்டண கொள்ளை குறித்து ஒரு நிருபர் எசகுபிசகாக கேள்வி கேட்டு வைக்க இவர் கண்முன் தன் பள்ளி வயது மதிப்பெண் வந்து ஏக்கத்திற்கும் பயமுறுத்தியது. கடைசி பெஞ்சில் அமர்ந்திருந்தாலும் அனைத்து பெஞ்சையும் திரும்பி பார்க்க வைத்தது இவரது மதிப்பெண். இரட்டை படையை அவர் எந்த பாடத்திலும் ஏனோ கடைசி வரை தொட்டதே இல்லை. அந்த கடுப்பில் இருந்தவர் மளமளவென்று பேசத் துவங்கினார். மதிப்பெண் முறையே தவறு. பள்ளியில் இருந்து கல்லூரி வரை இவற்றை அகற்றியே தீர வேண்டும். மதிப்பெண் இல்லாத கல்வி முறைதான் சிறந்த சமுதாயத்தை உருவாக்கும். ஆரம்பத்தில் சமூக வலைதளங்களில் துவங்கிய கேலி, கிண்டல் பின்பு ரவுண்டு கட்டி பயணித்தது. ஒரு கட்டத்தில் சின்ன காம்பட்டியைச் சேர்ந்த ஏதோ ஒரு கல்வி ஆர்வலர் அவர் சொன்னது உண்மைதான், ஒவ்வொருவருக்குள்ளும் வெவ்வேறு திறமைகள் இருக்கும் போது ஏன் குறிப்பிட்ட தொழில்களை நோக்கியே மாணவர்களை துரத்த வேண்டும் என்று ஒரு போடு போட தேவநாதனின் கருத்து அப்படியே ஒரு யூடரன் போட்டு திரும்பி தடதடப்பை ஏற்படுத்தியது. தனியார் பள்ளிகள் தாளித்து எடுக்கப்பட்டன. கைகூப்பாத குறையாக பள்ளி நிர்வாகிகள் சிலர் இவரை வந்து பார்த்து ஃபார்மாலிட்டிஸை முடித்துவிட்டு சென்றனர். பின்பு மதிப்பெண்ணிலே மதிப்பு இருக்கிறதே, அது இல்லை என்றால் மாணவர்களுக்கு மதிப்பேது என்று ஆண்டர்பல்டி பேட்டியை தட்ட மீடியாக்களின் தலை சுழலத் தொடங்கியது. இந்த நிலையில்தான் தமுகொசதி.
சினிமா பிரச்சனை பிரிவு செயலாளர் பச்சைமுத்து பதைபதைக்கு ஓடி வந்தார். தலைவரே, தலைவரே! மாடியிலிருந்து மெல்லமாய் இறங்கி வந்து கொண்டிருந்த தேவநாதன், வாயா சினிமா, என்ன விசேஷம் என்றார் நிதானமாக. அந்த சுதீஷ் பிரபு டைரக்டர் இயக்கத்திற்கும் சமுதாயத்தையும் அரசியலையும் கிண்டல் அடிச்சு வசனம் வச்சிருக்கானாம். மத்தவங்க முந்தறதுக்குள்ளே நாம முந்திடணும். சட்டென்று நின்றவரின் முகம் ஜொலிக்க துவங்கியது. தயாரிப்பு நிர்வாகமும் எம்என்சி நிறுவனம், டைரக்டரும் நம்பர் 1லே இருக்கான். செமையா கறந்திடலாம். போராட்டத்தை அறிவித்து ரிலீஸாக விடாமல் படத்தை தள்ளி வைப்பதற்கான திட்டங்கள் அவர் மனதில் ஒவ்வொன்றாய் ஓடத் தொடங்கியது. காட்சி 10. சுப்பிரமணி என்ற சுக்கிரனுக்கு அந்த நள்ளிரவு நினைவு திரும்பியது. கிணற்றில் விழுந்து தலையில் பட்ட காயம் சின்னதாய் மாற்றத்தை செய்துவிட்டு போக இயல்பு நிலை திரும்பியவனாய் சுற்றுமுற்றும் பார்த்தான். மங்களாய் இரவு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சற்று தள்ளி அவனது அம்மா உருக்களித்து படுத்து கிடந்தாள். மசமசவென்று ஒழுங்கில்லாமல் உருவம் தெரியவே லேசாய் கண்ணை கசக்கிவிட்டு பார்த்தான். ஒவ்வொன்றாய் நினைவுக்கு வந்தது. சினிமாவில் ஏமாற்றப்பட்டது, அங்கேயே சுற்றித் தெரிந்தது, உடனிருந்தவர்கள் வேறு வழியின்றி சொந்தூருக்கு அனுப்பி வைத்தது என்று காட்சிகள் வந்து வந்து போனது. மசமசவென்று வளர்ந்து கிடந்த தாடி அவனுக்கே வினோதமாய் தெரிந்தது. தனது தோற்றம் மாறிப்போயிருக்கிறது. சூழ்நிலை என்னை புரட்டி போட்டு பதம் பார்த்திருக்கிறது. எல்லாம் சினிமா தந்த ஏமாற்றம். இல்லை இல்லை, சினிமாவா என்னை ஏமாற்றியது? அங்குள்ள சில நயவஞ்சகர்கள் தான் என்னை ஏமாற்றினர். தனது கற்பனையையும் அறிவையும் திருடி தனதாக்கி நெஞ்சை நிமிர்த்துக் கொண்டனர். வெற்றி வாகை சூடி பொருளாதாரத்திலும் புகழிலும் கொழித்தனர். போதாக்குறைக்கு தான் எந்த வகையிலும் வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து கதவுகளை அடைக்கத் தொடங்கினர். ஒரு கட்டத்தில் வெகுண்டெழுந்து டைரக்டர் ஒருவரை தாக்க அங்கு தொடங்கியது. பிரச்சனைக்கான மூலம் டைரக்டர் தவறி விழுந்தது சோபாவின் மரக்கைப்பிடியில், அடிபட்டது நெற்றிப்போட்டில். வீழ்ந்தவன் வீரமாய் எழாமல் இப்படி வீழ்ந்தே கிடக்கிறானே, போதையாக இருக்குமோ என்று சுற்றியுள்ளவர்கள் நினைக்க பின்புதான் தெரிந்தது சரிந்தே கிடந்ததின் மர்மம். சூழ்ந்திருந்த ஜால்ரா உதவி டைரக்டர்களுக்குள் பரபரப்பு தோட்டிக் கொண்டது. சுக்கிரன் என்ன காரியம் பண்ணிட்டே? சினிமாவில கற்பனை திருட்டெல்லாம் சகஜம், அதுக்காக ஒரு டைரக்டரையே அடிச்சு கொன்னுட்டியேடா என்ற போதுதான் சுக்கிரன் நினைவுக்கு வந்தான். ஐயோ, ஒரு வேகத்திலேதான் அடிச்சேன், கொலையெல்லாம் செய்யல. சுக்கிரனின் இதயம் தடதடக்க துவங்கியது. நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. சுக்கிரா, வெற்றியை விட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கொலை செஞ்சிட்டு ஜெயில காலம் தள்ளறத விட சொந்த ஊருக்கே போயிடு, நாங்க சமாளிச்சுக்கிட்டுறோம். ஐயோ, எப்படிடா போறது? சினிமாவை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. சொன்னா புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாம வாழ்க்கையை தொலைக்காது. கொஞ்ச நாள் ஊர்ல இருந்துட்டு நிலைமை சரியானதும் வா சொன். விரட்டாத குறையாக வழி அனுப்பி வைத்தார்கள். சினிமா, கற்பனை, காட்சி என்றே சிந்தனைகள் பின்னிக் கிடக்க கொலை, போலீஸ், கோர்ட், சிறை என்றுதான் சிக்கிக் கொண்டுள்ள இன்னொரு விஸ்வரூப யதார்த்தம் சுக்கிரனை பாடாய்படுத்தியது. எங்கெங்கோ சுற்றித் திரிந்து மலங்க விழித்துக் கொண்டிருந்த சுக்கிரனை உறவுக்காரர் ஒருவர் கரூர் அருகே உள்ள கிராமத்தில் பார்த்து அதிர்ச்சியானார். அவர் புண்ணியத்தில் சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டான். போர்த்தியிருந்த போர்வையை மெல்ல விலக்கி சத்தம் வராமல் மெல்ல எழுந்தான். தொண்டை வறண்டு தாகத்தில் பரிதவித்தது. சுவிட்சை போட்டுவிட்டு தண்ணீர் எடுத்து குடித்தவனின் கண் தூரத்தில் கிடந்த நாளிதழ் சினிமா விளம்பரம் மீது பதிந்தது. விக்னேஷ் வந்திருந்த போது கொண்டு வந்த நாளிதழ் அது. சட்டென்று குனிந்து அந்த பேப்பரை எடுத்தவனின் கண்கள் நம்ப முடியாமல் பரிதவித்து, இதுவரை யாரை கொன்றதாக சினிமாவை விட்டு ஓடி வந்தானோ, எந்த டைரக்டர் அட்டகாசமாக போஸ் கொடுத்திருந்தார். அவர் டைரக்ட் செய்து கொண்டிருக்கும் படம் குறித்து ஸ்லாகித்து பேட்டி கொடுத்திருக்கிறார். அப்போ நான் கொலையாளி இல்லையா? எல்லாம் சேர்ந்துதான் என்னை ஏமாற்றி இங்கு விரட்டி விட்டிருக்கிறார்களா? சுக்கிரனின் நரம்புகள் புடைக்க துவங்கியது. விடக்கூடாது இவனை. சினிமாவில் சாதிக்க கூட வேண்டாம், குறைந்தபட்சம் இது போன்ற கலைகளையாவது அகற்ற வேண்டும். என்னை போல இன்னும் எத்தனை பேரை இப்படி படுபாதாளத்தில் தள்ளி இருக்கிறானோ. இதோ வந்துட்டேன்டா, கதை தீருடனே. பற்களை உக்கிரமாய் கடித்தபடி சுக்கிரன் வீட்டை விட்டு மெல்லமாய் வெளியேறத் தொடங்கினான். காட்சி 11. நட்சத்திர ஓட்டல் ஸ்கை ஸ்பேஸ். ஃபேமிலி அறையின் ஒதுக்கப்புறமாக விக்னேஷும் வினோதினியும் அமர்ந்திருக்க மெல்லிய வெளிச்சம் ரம்யமாக பரவி கொண்டிருந்தது. இருந்தாலும் என்னை பார்க்காம பேசாம் இவ்வளவு நாள் இருந்தது தப்புத்தான். 7வது தடவையாக அதே வார்த்தையை சொன்னவள் பின்பு கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். அதன் பின்பு கையில் இருந்த ஐஸ்கிரீமை ருசிக்கத் தொடங்கினாள். தப்புத்தான், நீ சொல்லி எதையாவது மறுத்திருக்கேனா? இது என் லட்சிய பாதை.
சில சங்கடங்களை சில நேரங்கள்ல சந்திச்சுதான் ஆகணும். டைரக்டர் ஃபீல்ட்ல நம்பர் 1. அது மட்டும் இல்லாம நிறைய செல்வாக்கு உள்ளவர். கடைசி நேரத்துல எதுக்கு பகைச்சிக்கணும்? நானே விரும்பினா கூட இனி அவர் கூட என்னை வச்சுக்க மாட்டார். ஆமா, அப்படி திறத்தி விட்டா தான் நீ எல்லாம் தனியா வருவே. இல்லைன்னா கிழவனாகிற வரைக்கும் அவர் கூடவே தான் ஒட்டிட்டு இருப்பே என்றவள் இன்னொரு ஐஸ்கிரீம் சொல்லேன் என்றாள். முறைத்துவிட்டு ஆர்டர் சொல்லிவிட்டு அவள் பக்கம் திரும்பினான். ஆமா, உன்னை பார்க்காம பேசாம் நான் தான் ரொம்ப தளர்ந்து போய் இருக்கேன். நீ எப்படி இப்படி கவலையே இல்லாம ஜம்முன்னு இருக்க? என்று இழுத்தவள். யாரு சொன்னா? டெய்லி உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன் என்றவளின் பார்வை கொண்டு வந்த ஐஸ்கிரீமை நோக்கி ஆர்வமாய் தாவியது. சட்டென்று அதை தன் பக்கம் நகர்த்தியவன், பார்க்கிறியா? எப்படி? என்று இலேசாய் இழுத்தவள் பேக்கில் இருந்த மொபைலை தூக்கி காண்பித்தாள். இப்படி என்று அதை இடதும் வலதுமாய் ஆட்டினாள். புரியாமல் விக்னேஷ் பார்க்க ஆன் செய்து அதில் இருந்த வீடியோவை ஓடவிட்டாள். படப்பிடிப்பில் மதிய உணவின் போது ஓய்வு நேரத்தில் என்று தாடியை சொரிந்து கொண்டு வருத்தமாக கவலையாக வெறித்த பார்வையோடு இருந்த காட்சி நாள்வாரியாக தாவிக்கொண்டே வந்தது. அந்த இடைவெளியில் விக்னேஷ் பக்கம் இருந்த ஐஸ்கிரீமை தன் பக்கம் நகர்த்தி காலி பண்ண துவங்கினாள். அடிப்பாவி, இதை யாரு எடுத்தா என்றாள். உன் சிஷ்யன் குரு பிரசாத் தான். அடுத்த படத்துல ஏன் 4 படத்துல நீ இருக்கணும்னா இத செய்யணும்னு சொன்னேன். டக்குன்னு சம்மதிச்சுட்டான். வாட்ஸ்அப்ல அப்பப்போ அப்டேட் வேற. மைகாட் என்று அதிர்ந்தான். அப்புறம் நீ கோவிச்சிட்டு போயிட்டா அப்படியே விட்டுட முடியுமா? அத கவலையா இருக்கியா? இல்லை அவ கூடவாவது பல்ல காட்டிட்டு இருக்கியான்னு செக் பண்ணினேன். பரவாயில்ல, என்ன நினைச்சு ரொம்பத்தான் ஊறுகிட்டு இருந்திருக்கிறேன். அடி பாவி, எவ்வளவு வேலை பார்த்திருக்கிற. போன்ல பேசி இருக்கலாம்ல. தேவையில்லாம என்னை இத்தனை நாளா வருத்தப்பட வச்சுட்டு. 1 வாரத்திலே என்னாலையும் முடியல. ஆனா என்ன நினைச்சு நீ கவலைப்படுறது எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் கண்டினியூ பண்ணிட்டேன் என்றபடி ஐஸ்கிரீம் மெனுவை பார்க்க படக்கென்று அதை பறித்து திருப்பி போட்டான். ஏன் இப்படி கோபப்படுறே? படாம நான் அங்கே உருகி உருகி உன்னையே நினைச்சிட்டே இருக்கேன். எனக்கே தெரியாம அதை ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கு. கோபம் வராம என்ன செய்யும்? கோபத்துடன் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டவன் பின்பு மெல்ல திரும்பி இன்னொரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன் என்றான் சிரித்துக் கொண்டே. வினோதினியின் முகம் அநியாயத்திற்கு மலர்ந்தது. எப்படிடா, நான் கோபமா இருந்தாலும் ஐஸ்கிரீம் வாங்கி தர்றே, நீ கோபமா இருந்தாலும் ஐஸ்கிரீம் வாங்கி தர்றே. உன் தலை, இது எனக்கு என்றதும் அவள் முகம் சுருங்கியது. ஐஸ்கிரீம் வந்ததும் மெல்லமாய் சுவைக்கத் தொடங்கினான். கோபத்துடன் டேபிளில் இருந்த மொபைலை ஹேண்ட்பேக்கில் தூக்கி போட்டுக் கொண்டாள். அடுத்த படத்துல சான்ஸ் தர்றேன்னு சொன்னதும் அந்த குரு பிரசாத் உடனே உனக்கு எதிராவே வேலை செஞ்சுட்டான். நீயும் தான் இருக்கியே குரு பக்தி ஊது பக்தின்னு. பிளீஸ் அவனை திட்டாதே. ஏன் அவனை திட்டுனா என்ன? அவனுக்கு குரு பக்தி ஜாஸ்தி. எப்படி சொல்றே? ஹீரோயின் கூட நான் பேசுறது, நடக்கிறது, சாப்பிடுறது எல்லாத்தையும் எடுக்காம நான் தனியா சோகத்திலே இருக்கிறத மட்டும் எடுத்து அனுப்பிச்சிருக்கான் பாரு. இதிலே இருந்தே தெரியல அவனுக்கு எவ்வளவு குருபக்தின்னு. வினோதினியின் முகம் கோபத்தில் சிவக்க துவங்கியது. அட பாவி, என்ன நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சா இது வேறையா? பிகைண்ட் தி வீடியோஸ்ல வேற என்னென்ன நடந்துச்சு? கண்கள் படபடக்க விக்கினேஷ முறைத்தாள். லூசு, தொழில் வேற, ஃபீலிங்ஸ் வேற. ஃபீல்டுக்கு போயிட்டா நான் என்னையே மறந்துடுவேன். உன்னைய இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தோம் நான் இப்படி நடமாடிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் சினிமா. 2 கைகளிலும் வினோதினியின் கன்னத்தை பிடித்து தன்னை நோக்கி உயர்த்தினான். கோபம் தணிந்து இயல்பிற்கு வந்தவளின் கண்கள் இலேசாக கலங்கத் தொடங்கியது. அட என்னாச்சு? நீ நல்ல பையன்னு தான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். விளையாட்டுக்கு கூட அப்படி பேசாத. அட 2 மாசம் கழிச்சு பார்த்திருக்கோம். சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு. புரியுது, ஆனா உன் ஃபீல்ட்ல செவன்னு ஆல்ட்ரா மாடர்னா பொண்ணுங்க சுத்திட்டு இருக்காளுங்க. சுத்தட்டும், ஆனா என் வினோதினி மாதிரி வருமா? கஷ்டத்திலே இருந்து என் கூடவே இருக்கா. என் மேலே பிரியமா இருக்கா. வெளித்தோற்றம் திகட்டிடுமா? மனசுதான் காலம் கடந்து நிற்கும். வினோதினிக்கு சிலிர்த்தது. கன்னத்தில் இருந்த கைகளை விக்னேஷ் மெல்லமாய் விடுவிக்க முயல. அவள் தடுத்து இறுக்கி பிடித்தாள். பிடிச்சிட்டே பேசேன். அதான் கோபம் குறைஞ்சிடுச்சுல்ல. கோபப்பட்டா மட்டும்தான் பிடிப்பியா? அதுக்கில்ல, உன் போன் வைப்ரேட்டில துடிக்குது. யாருன்னு பாரேன். போனை எடுத்தவள் குரு பிரசாத் என்று பெயர் தெரியவே. விக்னேஷ் பக்கம் திரும்பி உன் அசிஸ்டன்ட் தான்.
என்று சொல்லிவிட்டு ஆன் செய்து ஸ்பீக்கரில் போட்டாள். மேடம், இன்னைக்கு உங்களை நினைச்சு சார் சோகத்தின் உச்சிக்கே போயிட்டார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து மென்மையாக சிரித்துக் கொண்டனர். பின்பு வினோதினி கேலியாக ஆரம்பித்தாள். அப்படியா, எவ்வளவு உச்சிக்கு போனாரு? அது தண்ணி அடிக்கிற நிலைக்கே போயிட்டார்னா பாருங்களேன். கேட்டுக்கொண்டிருந்த விக்னேஷ் திடுக்கிட்டான். ஆமா மேடம், பாருங்களேன் வீடியோ ஓட துவங்க அதில் மது அருந்துவது போல ஒரு காட்சியை விக்னேஷ் விவரித்துக் கொண்டிருந்தான். அவனை மட்டும் போகஸ் செய்திருந்ததால் தாடியுடன் மது குடிக்க முயல்வது போல தெரிந்தது. மீண்டும் குரல் ஒலிக்க வினோதினி டென்ஷன் ஆனாள். உன்னோட முகமூடி இங்க கழண்டுடுச்சு குரு. மொபைல்ல படமா எடுக்கிற படம் ஒரு கிளாரிட்டி இல்ல, விசிறி தட்டிட்டு ஷேக் ஆகிட்டு. இந்த லட்சணத்துல உனக்கு எங்க ஆள் டைரக்ஷன்ல சான்ஸ் வேணுமா? இரு உன்னை கழட்டி விட சொல்றேன் என்றாள். மேடம் மேடம் என்று எதிர்முனை குரல் பதைப்புடன் கெஞ்சிக் கொண்டே இருக்க இணைப்பை துண்டித்தாள். விக்னேஷிற்கு சிரிப்பு பொத்துக் கொண்டு வந்தது. காட்சி 12. கடைசி நாள் ஷூட்டிங். பரபரப்பாய் குழுவினர் இயங்கிக் கொண்டிருந்தனர். படத்தின் அழுத்தமான ரசனையான காட்சிகள் அனைத்தும் ஏற்கனவே எடுத்தாயிற்று. கடைசி நாள் டென்ஷன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எளிமையான காட்சி ஒன்று மட்டுமே பாக்கி வைக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் தீபாவளி கொண்டாட்டத்தில் இருக்க முதல்வரை சுற்றி வளைத்து கொல்ல முயற்சிக்கும் காட்சி அது. இதில் முதல்வரை நோக்கி கொலைகார கும்பல் ஸ்லோ மோஷனில் வர ஒவ்வொரு காட்சியாக மாறி மாறி வரும். பொதுமக்கள் பட்டாசு வெடித்து வானவேடிக்கையுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் காட்சி, சிதிலமடைந்து கிடக்கும் மகளின் கல்லறை, அனாதை விடுதி தூணில் சாய்ந்து கண்ணீர் துளியுடன் மனைவி என்று வெவ்வேறு காட்சிகள் வந்து போகும். கடைசி நாள் ஷூட்டிங் என்பதால் பொதுமக்கள் தீபாவளி கொண்டாடுவது போல ஒரு காட்சி சென்டிமெண்டாக பாக்கி வைக்கப்பட்டிருந்தது. சில மணி நேரங்களிலே இக்காட்சி முடிக்கப்பட்டுவிடும். இதற்கு செட்டிங்ஸ் போடாமல் நிஜமான தெரு ஒன்று தேர்வு செய்யப்பட்டிருந்தது. சினிமா ஆசையில் இத்தெருவாசிகள் சிலரும் தங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்த அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். எக்காரணத்தை கொண்டும் கேமராவை பார்க்கவே கூடாது என்று ஒரு உதவி இயக்குனர் 7வது முறையாக அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு வீடுகளின் முன்பும் கோலமிட்டு குத்து விளக்கு ஏற்றப்பட்டிருக்க துணை நடிகர்கள் கணவன் மனைவி குழந்தைகளாக குடும்ப தோற்றத்தில் ஆங்காங்கே தயாராக நின்று கொண்டிருந்தனர். வானவேடிக்கையை பதிவு செய்ய மொட்டை மாடியில் ஒரு கேமராவும், பொதுமக்களின் மகிழ்ச்சி பட்டாசு கொண்டாட்டம் போன்றவைகளை பதிவு செய்ய இன்னொரு கேமரா என்று 2 குழு தயாராக இருந்தது. குதிச்சு முகத்தை நல்லா அசைச்சு கையை உயர்த்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். அப்பதான் ஸ்லோ மோஷன்ல அழுத்தமா தெரியும். விக்னேஷ் துணை நடிகர்களுக்கு விளக்கிக் கொண்டிருந்தான். அருகே சேரில் அமர்ந்திருந்த டைரக்டர் சுதீஷ் பிரபு விக்கி என்றார். சார் என்றபடி அருகில் வந்தான். உட்காருப்பா. பரவாயில்லை சார். அட உட்காருப்பா. அமர்ந்தாண்டு பெருமூச்சுடன் சுதீஷ் பிரபு ஆரம்பித்தான். இந்த படம் என் பெயர்லே வந்தாலும் பெரும்பாலான உழைப்பு உன்னதுதான். விக்னேஷ் அமைதியாக இருந்தான். ரொம்ப திருப்தியாக வந்திருக்குப்பா. தயாரிப்பு நிர்வாகம் ஷார்ட் டைம்ல ரிலீஸ் தேதியை பிக்ஸ் பண்ணினதும் திக்குன்னு ஆயிடுச்சு. நல்ல வேளை உன்னோட உதவினால நினைச்ச தேதியிலே ரிலீஸ் பண்ணிடலாம். நிறைய வித்தியாசத்தை புதுமையை இதிலே புகுத்தி இருக்கும். ஃபீல்டுல பெரிய பரபரப்பை ஏற்படுத்திடும். விக்னேஷ் வெறுமையாய் சிரித்துக் கொண்டான். படவேலை கம்ப்ளீட் ஆனதும் ஒரு நாள் சொல்லு. உனக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு பார்ட்டி வைக்கணும். பரவாயில்ல சார், இருக்கட்டும். அட, இத்தனை வருஷமா என் கூட இருந்துட்டு முதல் படம் தனியா பண்ண போறேன். இத கூட நான் பண்ணலன்னா எப்படி? கண்டிப்பா அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே சார், அன்னைக்கு உன் ஆளும் கூட வரணும், சரியா? விக்னேஷ் நெளிந்தான். எதுக்கு சார்? பார்ட்டின்னா அவ கூச்சப்படுவா. இருக்கட்டும். என்னது கூச்சமா? அன்னைக்கு குரு பிரசாத் ஒரு வீடியோ காண்பிச்சான். கோபத்துல பேக்க வச்சு உன்னை அந்த மொத்தரா. விக்னேஷ் திகைத்தான். பாவி என்னை கவர்வதற்காக இப்படி மொபைலை தூக்கி கொண்டு ஒவ்வொன்றையும் படம் பிடித்து மானத்தை வாங்கி கொண்டிருக்கிறானே. என்னப்பா யோசிக்கிறேன்? அதுவா அன்னைக்கு அவ பிறந்த நாள். அது அன்னைக்கு மறந்துட்டேன். அதான் டென்ஷன் ஆயிட்டா. எங்க வீட்லயும் இதே பிரச்சனை தான். ஒய்ஃப் குழந்தைங்க பிறந்த நாளை அதுங்களா சொன்னாதான் உண்டு. சினிமா நம்ம பர்சனல் வாழ்க்கையை பல நேரங்களிலே ஸ்வாகா பண்ணிடுது. பேச்சு சீரியஸாக செல்லவே விக்னேஷ் தான் மாத்தினான். சார், எல்லாம் தயாரா இருக்காங்க. சரி. சேரில் அழுத்தமாய் கையூன்றி எழுந்தவர். சரி விக்கி, நீ மொட்டை மாடிக்கு போ. நான் இங்க ஷூட் பண்றேன். ஓகே ஷாரே என்று கிளம்ப எத்தனித்த போது போன் ஒலித்தது. பதிவு செய்யப்படாத புதிய எண். ஹலோ என்றது பெண்ணின் குரல்.
தம்பி, நான் தான் தெரிசு பட்டியிலே இருந்து பேசுறேன். 2 வினாடிகள் தடுமாறியவன் பின்பு சுதாரித்து, அட நீங்கள் அம்மா, சொல்லுங்க. தம்பி, நம்ம சுப்பிரமணி நார்மல் ஆயிட்டான். சந்தோஷமான விஷயம் தானே, அது ஏன் இவ்வளவு பதட்டமா சொல்றீங்க? இல்லப்பா, யாரையோ பழி வாங்கணும்னு சென்னைக்கு வந்திருக்கான். என்னம்மா சொல்றீங்க? யாரோ டைரக்டர் சுதீஷ் பிரபுவாம். சரக்கு என்று நெஞ்சில் கத்தியை வைத்து குத்தியது போல விக்னேஷ் அதிர்ந்தான். கிளைமாக்ஸ் காட்சியை பதிவு செய்வதற்காக தூரத்தில் சுதீஷ் பிரபு சென்று கொண்டிருந்தார். காட்சி 13. தமுகொசெதி நிறுவனர் தேவநாதன் பிரஸ் மீட்டில் ஏக குஷியில் இருந்தார். சின்ன சின்ன சலசலப்பாக ஏற்படுத்தி கல்லாக்கட்டுவிற்குள் பெரும்பாடாக இருக்கிறது. இப்போது வகையாய் ஒரு கொளுத்த மீன் சிக்கி இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலைக்குத்தான் படம் எப்படா ரிலீஸ் ஆகும் என்று ஒவ்வொரு சங்கமும் அமைப்புகளும் கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருந்தது. நல்ல வேளை முதலாக நாம் தான் பிரச்சனையை துவக்கப் போகிறோம். படத்தின் பெயர் இம்மாத வெளியிடாமே எப்படி வெளியாகிறது என்று பார்த்து விடுகிறேன். கனைத்துக் கொண்டவர் பேசத் தொடங்கினார். ஏகப்பட்ட மைக்குகள் வாயருகே முட்டித் தள்ளி இடித்துக் கொண்டிருக்க சற்று சேரை பின்னுக்கு தள்ளி வாகாய் அமர்ந்து கொண்டார். இந்த படத்துல சமூகத்தை சீரழிக்கிற, கேலி பண்ற ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. குறிப்பா காதல் திருமணம் செய்யறவங்களுக்கு அரசு வேலை, மது ஒழிப்பு, ஞாயிற்றுக்கிழமையும் பள்ளிக்கு போகணும்னு குழந்தைங்க எல்லாம் ஆடம்பிடிக்கிற காட்சி, பெண்கள்டே தப்பா நடக்கிற ஆம்பளைகளுக்கு கொடுக்கிற தண்டனைன்னு சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருக்கு. நீங்க சொல்ற காட்சி எல்லாம் தப்புன்ற மாதிரி தெரியலையே. மேலோட்டமா பார்த்தா தெரியாது. காதலிச்சா அரசு வேலைன்னா இடஒதுக்கீடு எதுக்கு, போட்டித் தேர்வு எதுக்கு? ஒவ்வொருத்தனும் படிக்கிறத விட்டுட்டு பொம்பளை பிள்ளைகளை கரெக்ட் பண்ண கிளம்பிடுவாங்கப்பா. காதல் திருமணங்கள் அதிகரிச்சா ஜாதி ஒழியும், இடஒதுக்கீடே தேவையில்லாம போயிடுமே சார். தேவநாதன் ஒரு நிமிஷம் திடுக்கிட்டார். மனதிற்குள் எண்ணங்கள் கிளர்ந்தெழுந்தன. இடஒதுக்கீடு, காதல் திருமணம், அரசு வேலை, இதெல்லாம் எப்படி போனா எனக்கு என்ன? வகையா மாட்டியிருக்காங்க. படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு லம்ப ஒரு அமௌண்ட் கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்கறாங்களே. அடுத்த தடவை பிரஸ் மீட் எல்லாம் வைக்க கூடாது, வெறுமனே ஒரு அறிக்கையை கொடுத்து முடிச்சுக்கணும். என்ன சார் பதிலையே காணோம்? அதாவது தம்பி, அரசாங்க வேலையை வாங்கிட்டு காதலிச்ச 2 பேரும் பிரிஞ்சிட்டா என்ன பண்றது? அதுக்கு என்ன தீர்வு? எதிரே இருந்த பத்திரிகையாளர்களுக்கு தலையிறுகிறது. ஏதோ அரசாங்கமே ஒரு சட்டத்தை அறிவித்தது போல இத்தனை ஆழமாய் சிந்திக்க வேண்டுமா? ஒரு சினிமாவில் பொழுதுபோக்கிற்காக, ரசனைக்காக காட்சிகள் அமைக்கப்படுது. கற்பனைக்கு எதிராக இத்தனை ஆர்ப்பாட்டம் தேவையா? சார், எதையோ எதிர்பார்த்துத்தான் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்களே, உண்மையா? இடது ஓரத்தில் இருந்து குரல் வந்தது. உள்ளுக்குள் திடுக்கிட்டாலும் தேவநாதன் அமைதி பூங்காவாக பதிலளித்தார். இங்கே எது நடந்தாலும் தட்டி கேட்கிற ஒரே ஆளு நான் மட்டும்தான். அதனாலே எனக்கு கிடைக்கிற புகழை திசை திருப்பறதற்காக மற்ற கட்சிக்காரங்க கிளப்பி விடுற கட்டுக்கதை இது. நொந்து கொண்டார்கள் நிருபர்கள். எப்படி கேள்வி கேட்டாலும் மாற்றி மாற்றி ஒரே பதில். எதற்காக செய்கிறான் என்று தெரிந்தாலும் அதையும் செய்தியாக்க வேண்டிய நிலை என்று வசைபாடிக்கொண்டே தங்கள் நிறுவனங்களுக்கு போனில் தகவல் தெரிவிக்க தடதடவென்று பல சேனல்களிலும் ஸ்க்ரோலிங் ஓட துவங்கியது. இம்மாதம் வெளியாக உள்ள பிரபல டைரக்டர் சுதீஷ் பிரபு படத்திற்கு தமுகொசெதி கட்சி கடும் எதிர்ப்பு, போராட்டங்களை மும்முரப்படுத்தவும் முடிவு. இது எதுவும் தெரியாமல், எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் படம் தயாராகிக் கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திற்குள் படம் வெளியாகிவிடும் என்ற சந்தோஷத்தில் டப்பிங்கில் மும்முரமாக இருந்தார் டைரக்டர் சுதீஷ் பிரபு. காட்சி 14. அதிகாலை 3 மணி. அறையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் விக்னேஷ். கடந்த ஒரு வாரமாகவே கடுமையான வேலை, எடிட்டிங், டப்பிங் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய நிலை. பெரிய அளவில் ஸ்டார் வேல்யூ இல்லை என்றாலும் டைரக்டரின் பெயர் அதனை தாங்கி பிடித்திருந்தது. போதாக்குறைக்கு கதையும் காட்சி அமைப்பும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு ஏக திருப்தியாக அமைந்துவிட படம் கோடிகளில் புரளத் துவங்கியது. ஷூட்டிங்கின் போதே ஒவ்வொரு செய்தியையும் காட்சிகளையும் இலேசாக கசியவிட்டு பரபரப்பையும் ஏற்படுத்தி ஆயிற்று. இன்னொரு பக்கம் ரேடியோ, டிவி என்று விளம்பரங்கள் எகிரிக் கொண்டிருக்கிறது. இன்னும் 10 நாட்களுக்குள் படம் ரிலீஸிற்கு தயாராகிவிடும். வேலை முடித்து நள்ளிரவு 1 மணிக்கு மேல்தான் வந்தான். அப்படி ஒரு சோர்வு பெயிண்டை கூட கழட்டாமல் மெத்தையில் விழுந்தவன் அப்படியே தூங்கியும் போனான். மொபைல் திடீரென ஒலிக்கத் துவங்கியது. குறைவான சப்தமாக இருந்தாலும் அந்த அதிகாலையில் அதீத சப்தமாக எதிரொலித்தது. விக்னேஷ் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததால் மொபைல் ஒலித்து ஓய்ந்தது. பின்பு இடைவெளி விட்டு மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருக்க இலேசாய் விக்னேஷ் புரண்டு படுத்தான்.
கண்கள் செக்கச் செவேல் என்று சிவந்து எரிச்சலை ஏற்படுத்த சிரமப்பட்டு கையை நீட்டி போனை எடுத்தான். ஹலோ விக்னேஷ், நான் டைரக்டரோட ஒய்ஃப் பேசுறேன்ப்பா. என்னது இந்த நேரத்துல பேசுறாங்க? என்ன மேடம் இந்த நேரத்துல? அவரு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கோம். சட்டென்று மொத்த அசதியும் பறந்து ஓடியது. பதட்டம் தோர்த்திக் கொண்டது. ஐயோ, இப்போ எப்படி இருக்காரு? எதிர்முனையில் பதில் ஒலித்தது. ஓகே, எந்த ஹாஸ்பிட்டல்? போனில் வந்த தகவலை கேட்டுக்கொண்டான். இதோ கிளம்பிட்டேன், பக்கம்தான், அரை மணி நேரத்திலே வந்துடுறேன். சட்டென்று போர்வையை புரட்டி போட்டுவிட்டு எழுந்தான். ஓய்வின்மை உடலுக்கு அசதியை ஏற்படுத்தி இருந்தாலும் மனம் விசுக்கொண்டு உடலை தூக்கி நிறுத்தி நகர்த்தத் துவங்கியது. பாத்ரூம் சென்று முகம் கழுவினான். பாக்கெட்டில் இருந்து வெளியே எடுத்து வைத்திருந்த பணம், மொபைல் அனைத்தையும் அள்ளி போட்டுக் கொண்டான். செருப்பை அணிந்து பதட்டத்தோடு படியிறங்கத் துவங்கினான். என்ன சார் இந்த நேரத்திலே? பதறிய செக்யூரிட்டி அவசரமாய் கதவை திறந்து விட்டான். சர் என்று கார் காற்றை கிழித்துக் கொண்டு வெளியேறியது. சாலை வெறிச்சோடி கிடந்தது. குளிர்ந்த காற்று இதமாக இருந்தது. பாவம் டைரக்டர், ரிலீஸ் தேதி நெருங்க பல பிரச்சனைகள் அவரை நெருக்குகின்றன. ஒரு புறம் படத்தை தடை செய்ய கோரி ஆர்ப்பாட்டம், இன்னொரு புறம் கொலை வெறியோடு சுற்றி கொண்டிருக்கும் சுப்பிரமணி. இப்போது உடல்நல பாதிப்பு. காரை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்த போது 4-5 மீடியாக்கள் கேமராவோடு நின்று கொண்டிருந்தது. அதற்குள் இவர்களுக்கு தகவல் கிடைத்து விட்டதா? மெல்லமாய் அவர்கள் பார்வையில் படாமல் உள்ளே நுழைந்தான். எப்படி மேடம் இருக்காங்க? ஐசியூல தான் இருக்காருப்பா, ரொம்ப பயமாக இருக்கு. பயப்படாதீங்க மேடம், ஓய்வே இல்லாம வேலை பார்த்துட்டே இருக்கார், சரியாயிடும். டாக்டர் என்ன சொன்னார்? காலையிலே வரைக்கும் தீவிர கண்காணிப்பிலே இருக்கட்டும், சரியானதும் நார்மல் வார்டிற்கு மாத்திடலாம்னு சொன்னார். நினைவு திரும்பிச்சா? எதுவும் பேசினாரா? ஆமாப்பா, லேசா முழிச்சு பார்த்தார். டாக்டர் தான் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு எங்களை வெளியே அனுப்பிட்டார். பயப்படாதீங்க, நான் டியூட்டி டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். நீளமான ஹாலை கடந்து திருப்பத்தை கடந்து செல்ல அங்கே நர்ஸ்கள் சிலர் தீவிர பேச்சில் இருந்தனர். சுதீஷ் பிரபுவிற்கு சரியானதும் கூட நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கணும்டி. டாக்டர் அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டார். அதனாலதான் ஐசியூல இருக்கிறப்பவே ஒரு போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டுட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க, என்ன வேணும்? டாக்டரை பார்க்கணும். விபரம் கேட்டுவிட்டு வழிகாட்டினார்கள். இதுதான் சினிமா. இந்த போதைதான் அத்தனை பேரையும் இந்த உலகத்திற்கு இழுத்து வந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்துக் கொண்டே நடந்தவன் சட்டென்று நின்றான். யாரது? சேரில் மொட்டை போட்டு மீசை மழித்து எங்கேயோ பார்த்தது போல் இருக்கிறதே. விலகி நடக்க முயன்ற போது அவன் பாக்கெட்டில் துருத்திக் கொண்டிருந்த நீளமான கத்தி திடுக்கிட வைத்தது. மீண்டும் முகத்தை பார்க்க அடையாளம் தெரிந்தது. சுப்பிரமணி. அந்த அதிகாலையிலும் கொலைவெறியோடு சுவரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். காட்சி 15. வடழனி கோயில். சுவாமி தரிசனம் முடித்து வெளியே வந்த விக்னேஷும் வினோதினியும் மெல்லமாய் பிரகாரத்தை சுற்றி வர ஆரம்பித்தனர். ரொம்ப நாளாச்சு விக்கி, உன் கூட இப்படி வந்து. அதுக்காக கைய கோர்த்துக்கிட்டே தான் வரணுமா? சரி, அப்போ உன் கையை என் தோளிலே போட்டுக்கோ. விக்கியின் கையை எடுத்து தனது கழுத்தை சுற்றி தோளுக்கு கொண்டு போக தட்டிவிட்டான். சரி சாமி, நான் 4 அடி தள்ளியே வர்றேன். ஒதுங்கி நடந்து வந்தவள் பிரபல டைரக்டரின் வலதுகை ஒரு பெண்ணின் இடதுகையை கோர்த்து கொண்டு கோயிலில் வலம் வந்ததுன்னு கிசுகிசு வந்துடும்னு பயப்படுறியா? தலையில் அவளின் செல்லமாய் குட்டினான். இது கோயில், கொஞ்ச நேரம் அமைதியா சமர்த்தாவாயேன். முறைத்துவிட்டு தலையை இலேசாய் தடவி கொண்டவள். இடைவெளி விட்டு வரணும், அவ்வளவுதானே என்று தூரமாய் சுற்றுச்சுவர் வரை விலகிப் போய் நின்று, இந்த கேப் போதுமா என்றாள். பின்பு வாயருகே இருகைகளையும் குவித்து, படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்றாள் சப்தம் எழுப்பாமல். தூரமாய் போய் நின்று கொண்டு அவளை முறைத்து பார்த்த விக்னேஷ் பின்பு, இந்த மாசம் 28ஆம் தேதி என்று காற்றில் எழுதி காட்டினான். அப்புறம் என்றாள் கைஜாடை காட்டி. டைரக்ஷன் தான். விரல்களால் கேமரா கோணம் காண்பித்தான். அதுக்கு அப்புறம் மீண்டும் கைஜாட காட்ட. தேங்காய் பழத்தட்டுடன் இவளை கடந்து சென்ற ஒரு மாமி, என்னம்மா ஜாட காட்டி நீயா பேசிட்டே இருக்கே என்றார். லஃபஸ் எல்லாம் கோயில்ல இப்படி தூரமா நின்னுதான் பேசிக்கணுமா மாமி என்றாள் முகத்தை சோகமாய் வைத்துக் கொண்டு. கலிகாலம் என்று அந்த வயதான பெண் தலையில் அடித்துக் கொண்டு நகர்ந்தார். கார் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. விக்னேஷ் கவனமாக இயக்கிக் கொண்டிருக்க அருகில் வினோதினி. விக்கி, நான் இனிமே உன்னை விக்கின்னு கூப்பிட மாட்டேன். ஏன்?
எல்லோருமே உன்னை இப்படித்தான் கூப்பிடுறாங்க. நான் உனக்கு ஸ்பெஷல் இல்லையா? அதனாலே நான் மட்டும் ஒரு பெயர் வச்சு கூப்பிடுவேன். சரி, கூப்பிடு. என்ன சொல்லி கூப்பிடுறது? அதையும் நீயே யோசிச்சு வச்சிருப்பியே. வச்சிருக்கேன். அதிலே எதுன்னு குழப்பமா இருக்கு. பதில் எதுவும் சொல்லாமல் கார் ஓட்டிக் கொண்டிருந்தான். என்னன்னு கேள என்றாள். என்ன மீன்? ஐஸ்கிரீம் ஏடிஎம் வில்லேஜ்கள்லா ட்ரீம்வேர்ல்டு, அப்புறம் பழைய பஞ்சாங்கம். வளைவில் கவனமாக ஸ்டேரிங்கை சுழற்றி விட்டு அவள் பக்கம் திரும்பினான். நல்லா இருக்கு. எனக்கும் ஒண்ணு தோணுது. அதாவது மத்தவங்கள மாதிரி நீ என்ன கூப்பிடக்கூடாது. ஏன்னா நான் உனக்கு ஸ்பெஷல் இல்லையா? என்னடா சொல்ல வர்ற? ஆமா, என்னை இனிமே போடா வாடான்னு கூப்பிடக்கூடாது. சரியா? சரிடா என்றாள். காட்சி 16. தற்செயலாய் போனை எடுத்து பார்த்த விக்னேஷ் அதிர்ந்தான். மை காட், 34 மிஸ்டு கால். எப்படி கவனிக்காமல் போனேன்? அதில் 13 அழைப்பு டைரக்டருடையது. மொபைல் சப்தம் எப்படி கேட்காமல் போனது? ஆப்ஷனுக்குள் சென்றபோதுதான் தெரிந்தது, வினோதினிதான் சைலண்ட் மோடிற்கு மாற்றி வைத்திருக்கிறாள். மனதிற்குள் திட்டிக் கொண்டே டைரக்டரை தொடர்பு கொண்டான். என்னடா பண்ற இவ்வளவு நேரம்? டைரக்டரின் குரலில் ஏக்கத்திற்கும் உஷ்ணம் திக்கென்றது. அதிக கோபம், டென்ஷன் இருக்கும் போதுதான் இப்படி அழைப்பது வழக்கம். சார், சைலண்ட் மோடிலே மாறியிருந்ததை கவனிக்கல. ஏதும் பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை மேலே பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. படத்தை இந்த மாசம் ரிலீஸ் செய்ய முடியாது போல இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அதிர்ந்தான். இது ஏன் கதைன்னு புதுசா ஒருத்தர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறான். ஐயா, சும்மா பப்ளிசிட்டிக்காக, பணத்துக்காக இப்படி பண்ணிருப்பாங்க சார். ஃபேஸ் பண்ணுவோம். அவனோட கதையை ஒரு காப்பி அனுப்பி வச்சிருக்கான். அப்படியே நம்ம படத்தோட ஒத்து போகுது. சார், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. சான்ஸே இல்லை. போன்ல வேண்டாம். முதல்ல என்னோட கெஸ்ட் ஹவுஸிற்கு வா, புஸ்தகிக்கலாம். அரை மணி நேரத்தில் அங்கிருந்தான். கையில் ஒரு புத்தகத்தை திணித்தார். பதட்டப்படாம முதல்ல படி, அப்புறம் பேசிக்கலாம். சரசரவென்று அந்த கதையை படித்தான். ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான நாவல் அது. உள்ளூர் அச்சகத்தில் அடித்து பேப்பர் கலர் மாறி ஓரங்கள் கிழிந்து கிடந்தது. ஆனால் மையக்கரு ஏறத்தாழ ஒத்திருந்தது. நிமிர்ந்த விக்னேஷின் கண்களில் ஏக குழப்பம். என்னவிக்கு என்ன பண்ணலாம்? சார், சிந்தனை ஒற்றுமை இந்த ஃபீல்டிலே சகஜம். ஆனா இது எப்படின்னுதான் புரியல. நெற்றியை சுருக்கி யோசித்தான். ஜன்னல் ஸ்கிரீனை விளக்கிய ஸ்தீஷ் பிரபு சிறிது நேரம் சாலையை வெறித்து பார்த்தவர் பின்பு விக்னேஷ் பக்கம் திரும்பி, என்ன பண்ணலாம் விக்கி? பார்ட்டி பேசினானா? ஆமா, கோர்ட்டுக்கு போவேன்னு ஆரம்பத்திலே குதின்னு குதிச்சான். ஆனா பணத்தை எதிர்பார்த்து தான் காயை நகர்த்திட்டு இருக்கிறான்னு தோணுது. எவ்வளவு சார் எதிர்பார்க்கிறான்? பேரத்தை 1 கோடியிலே ஆரம்பிச்சிருக்கான். சார் என்று அதிர்ச்சியில் எழுந்தே விட்டான். என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது. 4 லாங்குவேஜ்ல நம்ம படம் வருது. 400 கோடி ரூபாய் பிசினஸ். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இது ஒரு பெரிய தொகையே இல்லைன்னு சிரிக்கிறான். ராஸ்கல். கோபத்தில் சுவற்றில் குத்தினார். டைரக்டரை பார்க்க விக்னேஷிற்கு பரிதாபமாக இருந்தது. இப்போதுதான் உடல் நலம் தேறி நார்மலுக்கு வந்திருக்கிறார். அதற்குள்ள இன்னொரு பிரச்சனை. சார், நம்ம வக்கீல் மூலமா பேசி பார்க்கலாமா? விஷயம் வெளியிலே தெரிய வேண்டாம். நம்பர் கொடுத்திருக்கான். நீயே பேசிப்பார். மத்ததை அப்ப பார்த்துக்கலாம். சார், ப்ரொடியூசர் இத பத்தி பேசுனீங்களா? ஏற்கனவே படத்தை தடை செய்யணும்னு அந்த பொலிட்டீஷியன் தேவநாதன் வேற பிரச்சனையை காப்பிட்டு இருக்கான். இந்த நேரத்திலே எப்படி சொல்றதுன்றதான் தயக்கமா இருக்கு. சார், கவலைப்படாதீங்க. இங்க மட்டும் அல்ல, 3 ஸ்டேட்லயும் நம்ம டீசர் இயக்கத்திற்கும் எதிர்பார்ப்பை அள்ளி தெளிச்சிட்டு இருக்கு. பிக்ஸ் பண்ண மாதிரியே இந்த மாதம் வெளியிட்டு ஒரு கலக்கு கலக்குவோம் என்றான். பின்பு மோவாயை தடவியபடி, பார்ட்டி யார் சார் என்றான். வேறு சிரஞ்சீவியாம். இந்தா நம்பர் அப்படின்று ஒரு விசிட்டிங் கார்டை அழுத்தினார். கவலைய விடுங்க சார், நான் பேசி சரி பண்ணிடுறேன். நம்பிக்கையே இல்லாமல் விக்னேஷை வழி அனுப்பிவிட்டு சோபாவில் தளர்வாய் அமர்ந்தார். காட்சி 17. ஸ்ட்ரெயிட் டு ஸ்கை கான்ஃபரன்ஸ் ஹால். சினிமா செட்டிங்ஸ் மிஞ்சும் வகையில் பிரம்மாண்டமாயிருந்தது. விளக்கு வெளிச்சம், இருக்கை, மேற்கூரை என்று அனைத்திலும் அப்படி ஒரு நேர்த்தி. டைரக்டர் ஸ்தீஷ் பிரபு, விக்னேஷ் அமர்ந்திருக்க, எதிரே நிறுவனத்தின் CEO தட்டு தடுமாறி தமிழ் பேசிக் கொண்டிருந்தார். படத்தை முடிச்சதுல இருந்து ஒவ்வொரு பிரச்சனையா வருது. இப்போதான் அந்த பொலிட்டீஷியனை சந்திச்சு செட்டில் பண்ணிடும்.
மறுபடியும் கதை என்னதுன்னு ஒருத்தன் பணம் கேட்கிறான். உங்களை நம்பிதானே ஆரம்பிச்சோம். டைரக்டருக்கு இது புது அனுபவமாக இருந்தது. இதுவரை இவரை உச்சியில் வைத்து கொண்டாடிய தயாரிப்பாளர்களைத்தான் பார்த்திருக்கிறார். இப்போது பெரிய நிறுவனம் என்பதால் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய நிலை அவருக்கு பெரிய அவஸ்தையை ஏற்படுத்தியது. இல்லே சார், சினிமாவிலே இது சகஜம். நாங்களே பேசி பிரச்சனையை சரி செஞ்சிடுறோம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணின மாதிரி படம் ரிலீஸ் ஆகணும், அவ்வளவுதான், நீங்க கிளம்பலாம். கை கூப்பி விட்டு கிளம்ப எத்தனித்தார்கள். 1 மினிட் என்ற அந்த அதிகாரி கோட்டை சரி செய்து கொண்டே, ஒருவேளை பணம் கொடுத்து செட்டில் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்க பேமெண்ட்ல தான் பிடிக்க வேண்டியிருக்கும், எங்க எம்டி சொல்ல சொன்னார். சட்டென்று சுதீஷ் பிரபுவிற்குள் உஷ்ணம் பரவியது. அமைதியாக வெளியேறினார்கள். லிப்டில் வரும்போது தன்னையும் அறியாமல் பீப் வார்த்தைகளால் வசைபாட துவங்கினார். லிப்ட் கீழே இறங்கிய போது ஒரு வழியாக ராஸ்கல் என்று முடித்திருந்தார். சார், நான் சிரஞ்சீவிட்ட பேசிட்டேன். கொஞ்சமா இறங்கி வர்றான், ஆனா உறுதியா இருக்கான். எவ்வளவு கேட்கறான்? என்று இழுத்தவன், இன்னைக்கு ஒரு தடவை பேசிட்டு சொல்றேன் சார், கவலைப்படாதீங்க, நிம்மதியாக வீட்டிற்கு போங்க. கார் கதவை திறந்து அவரை வழி அனுப்பிவிட்டு சற்று நேரம் அதே இடத்தில் நின்று கொண்டே இருந்தான். இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி வெளியே வருவது? டைரக்டருடன் இணைந்து பணிபுரியும் கடைசி படம். சந்தோஷமாக பிரிந்து வர வேண்டிய தருணம் இது. இவ்வளவு அவஸ்தையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எப்படி இந்த பிரச்சனையை சரி செய்வது? பாக்கெட்டில் இருந்த விசிட்டிங் கார்டை எடுத்து போன் நம்பரை தட்ட துவங்கினான். காட்சி 18. தியேட்டர்கள் உறுதியாகிவிட்டது. போஸ்டர்கள் பிரிண்ட் ஆகி ஒவ்வொரு ஏரியாவிற்கும் சென்று கொண்டிருக்கிறது. ப்ரமோட் செய்வதற்கான நிகழ்ச்சி ஒன்று டிவிக்காக ஒரு பக்கம் உருவாகி வருகிறது. ஆனாலும் சுதீஷ் பிரபு மனதில் பயக்குதிரை தடிகெட்டு ஓடிக்கொண்டே இருந்தது. ரிலீஸிற்கு முந்தைய தினம் பேரம் படியாமல் அந்த சிரஞ்சீவி கோர்ட்டில் தடை உத்தரவு வாங்கிவிட்டால் நினைக்கும் போதே மனம் படபடத்தது. விக்னேஷ் தான் ஓரளவிற்கு பேசி படிப்படியாக பேரத்தை குறைத்து வருகிறான். இன்றைக்கு காலை 10 மணிக்குள் பிரச்சனை முடிந்துவிடும். நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னமும் போனை காணோம். சரியாக 11:20க்கு போன் ஒலித்தது. விக்னேஷ் தான். ஹலோ என்றார். தனக்கே தன் குரல் கேட்காத அளவிற்கு வறண்டு போயிருந்தது. சார், மேட்டர் ஓவர். பிரச்சனை சரியாயிடுச்சு. பணம் கூட வேண்டாம்னு சொல்லிட்டான். குபீர் என்று உற்சாகம் அவருக்குள் பீச்சி அடித்தது. என்னப்பா சொல்ற? ஆமா சார், பேசி கரெக்ட் பண்ணிட்டேன். அது எப்படிப்பா? பணத்துக்காக அவ்வளவு பிடிவாதமாக இருந்தவனை எப்படி மசிய வச்சே? பணமா வாங்கினேன்னா குடிச்சே அழிச்சிடுவேன். கதை எழுதுற திறமை இருக்கு. சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்தா கோடி கோடியா அள்ளலாம்னு ஆசை காட்டினேன். அப்புறம் டைரக்டர் ஆர்வமானார். சினிமாக்காரங்களை மிரட்டி பணம் சம்பாதிச்சது தெரிஞ்சா உன்னை அந்த ஃபீல்டுக்குள்ளே யாரும் விட மாட்டாங்க. அடுத்து நான் தனியா படம் பண்ண போறேன். என்னோட வந்திருந்த உறுதி கொடுத்தேன். ஆளு சரண்டர் ஆயிட்டான். டைரக்டருக்கு கண்ணீரே வந்து விடும் போல இருந்தது. விக்கி, ரொம்ப சந்தோஷம்டா. 2 நாளா மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு. இப்போதாண்டா நிம்மதியா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. என்ன சார், எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு? உனக்கு தெரியாது விக்கி, இந்த ஃபீல்டுக்கு வந்ததிலே இருந்து இப்படி ஒரு மன அழுத்தத்தை சந்திச்சதே கிடையாது. வாழ்க்கையே வெறுத்து போயிருந்தேன். இப்போதான் ரிலாக்ஸா இருக்கு. சார், படமா அடுத்த வாரத்திலே ரிலீஸ் ஆக போகுது. அதை நினைச்சு என்ஜாய் பண்ணுங்க. அதான் சரி பண்ணிட்டியே, அந்த கவலை இல்ல. பைத்தி பை, உனக்காக ஒரு பார்ட்டி இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உட்பியோடு வந்துரு. ஓகேயா என்றார். காட்சி 19. ஹோட்டல் வெஸ்டர்ன் கார்ட்ஸ். அந்த 5 நட்சத்திர ஓட்டலின் மினி கான்பரன்ஸ் அறையில் உறுத்தலின்றி மங்கலான வெளிச்சத்துடன் இசையும் ரம்யமாக பரவி கொண்டிருந்தது. மொத்தமே 25 பேர்தான். அதுவும் அதில் பெரும்பாலானோர் விக்னேஷின் நண்பர்கள். நெருக்கமான சில பேருக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. டைரக்டர் சுதீஷ் பிரபுதான் மெல்ல செருமி விட்டு பின்பு பேச்சை தொடங்கினார். இந்த விக்னேஷ் சினிமா உலகத்துல மிக உயரத்திற்கு போகக்கூடிய ஒரு ஜீனியஸ். எனக்கு ரொம்ப பலமா இருந்திருக்கான். இனியும் அவனை என் கூடவே பிடிச்சு வச்சிருக்கிறது சரியில்லை. தனியா படம் பண்ண போற என் சிஷ்யனுக்கு வாழ்த்துக்கள். ஒரு குருவிற்கு எவ்வளவு பக்க பலமா இருக்கணுமோ அதை விட பல மடங்கு உதவிகரமா இருந்திருக்கான். குறிப்பாக என் கேரியர்லே மிகச்சிறந்த படமா உருவாகி இருக்கிற இந்த படத்திலே அவனோட பங்கு அசாத்தியமானது. சினி ஃபீல்டிலே பல சாதனைகளை படைக்க வாழ்த்துக்கள். பேச்சை முடித்ததும் சுற்றி இருந்தவர்கள் ஆர்வமாய் கைத்தட்டினர். ஓகே, எல்லோரும் சாப்பிடுங்க என்றதும் 2 பேராக ஒதுங்கினார்கள். விக்னேஷ். வினோதினியுடன் நின்று கொண்டிருந்த விக்னேஷ் முன்னுக்கு வந்தான். சார், இந்தா. சிறிய பிரீப் கேஷை அவனிடம் நீட்டினான். என்ன சார் இது?
பணம்பா வச்சுக்கோ 20 லட்சம். சார், எதுக்கு சார் இவ்வளவு பணம்? அதிர்ந்தான். அட வச்சுக்கப்பா, உனக்கு சேர வேண்டியதுதான் என்றவர் மீண்டும் தொடர்ந்தார். இந்த படத்திலே உண்மையிலே நீதான் டைரக்டர். பேருதான் என்னது? போதாக்குறைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நீ பட்டபாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல, இது கம்மிதான். சார் வேண்டாம் சார். இப்போ வாங்க போறியா இல்லையா? வினோதினி, நீ சொல்லும்மா. வினோதினி விக்னேஷ் முகத்தை பார்க்க, அவனை ஏன் பார்க்கிறேன்? கல்யாணமாகி செட்டில் ஆக வேண்டாமா? என்னோட சின்ன பரிசுன்னு நினைச்சுக்கோங்க. அட வாங்கிக்கோம்மா. தயக்கமாக வினோதினி வாங்கி கொண்டாள். ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லிடு, எனக்கு ஒர்க் இருக்கு, கிளம்புறேன். என்ன சார் இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டு நீங்க கலந்துக்காம? இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, தவிர்க்க முடியல. உன்னை எப்படியும் சந்திக்கணும்னு தான் வேலையை தள்ளி போட்டுட்டு வந்திருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க. கை அசைத்து விட்டு கதவை திறந்து கொண்டு வெளியேறினார். மரியாதைக்காக வெளியே வரை சென்று வழி அனுப்பிவிட்டு விக்னேஷ் மீண்டும் ஹாலுக்குள் நுழைந்தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு சீப் கெசடை அறிமுகப்படுத்த போறேன் என்றான் விக்னேஷ். அவனது பேச்சு வித்தியாசமாக இருக்கவே நண்பர்கள் அனைவரும் விக்னேஷை ஆச்சரியமாக பார்த்தனர். என்ன சொல்கிறான் இவன் என்று அனைவரும் அவனையே புரியாமல் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது பக்கவாட்டு சின்ன கதவு வழியே ஒருவன் வந்தான். முள்ளு முள்ளாக முடிமுளைத்து இலேசான தாடியுடன் கெச்சலான உடலுடன் ஹால் மையத்திற்கு வந்து அனைவரையும் பொதுவாய் பார்த்து கும்பிட்டான். அவனின் தோளை பிடித்த விக்னேஷ், இவர்தான் மிஸ்டர் சுப்பிரமணி என்ற சுக்கிரன். சில பேர் இவனை சிரஞ்சீவின்னு சொல்லுவாங்க பாம். சட்டென்று அனைவர் முகமும் அதிர்ச்சியில் உறைந்தது. காட்சி 20. கனத்த மௌனத்தை முல்லைவேந்தன் தான் மெல்லமாய் விளக்கினான். அடப்பாவி, திட்டம் போட்டுத்தான் அந்த டைரக்டரை ஏமாத்தினியா என்றான். அருகில் வந்த சுதாகர் நம்ப முடியாமல் விக்னேஷின் தோள்களை பிடித்து உலுக்கினான். சொல்லுடா, பெரிய பிளான் பண்ணி அந்த ஆளை பிளாக்மெயில் பண்ண மாதிரி தெரியுது. நீயாடா அப்படியெல்லாம் பண்ணினேன். விக்னேஷ் முகத்தில் லேசாய் வருத்தம் இழையோடியது. சுதாகரின் கையை விலக்கிவிட்டு சற்று முன்னே வந்தான். முதல்ல எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. நான் டைரக்டரை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தா சிரஞ்சீவி இவ்வளவு லட்சம் கேட்கறான்னு சொல்லி ஒரு தொகையை நானே வாங்கி வச்சிருந்திருக்கலாம். பட் நான் அதை செய்யலை. அப்பிறகு ஏன்டா இந்த சிரஞ்சீவியை வச்சு அந்த அளவுக்கு ஆட்டம் காட்டினே? சொல்றேன், சிரஞ்சீவி ஒரு காலத்திலே அவர்கிட்ட உதவி டைரக்டரா இருந்திருக்கான். இவனோட உழைப்பையும் திறமையையும் உறிஞ்சி அப்போ அவர் வளர ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்திலே ஏமாத்தி பைத்தியக்காரனா துரத்தி விட்டுருக்காரு. எதேச்சியா இவனோட கிராமத்திற்கு போய் அவனோட ரூம கிளறினப்போதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். தொண்டை வரலவே அருகில் இருந்து நீரை பருகிவிட்டு தொடர்ந்தான். கதை திருட்டு இங்க சகஜமா இருந்தாலும் சம்பந்தப்பட்டவங்களோட வேதனைய சொல்லி மாளாது. பல பேரோட வாழ்க்கையையே அது திசை மாத்தி இருக்கு. இது தெரியாம வாழ்ந்துட்டு இருந்த டைரக்டருக்கு புத்தி புகட்டத்தான் அந்த கடைசி படத்துல சேர்ந்து ஒர்க் பண்ணினேன். என்னோட கதையை தூக்கி போட்டுட்டு சிரஞ்சீவி கதையை உள்ள நுழைச்சேன். ஆரம்ப கட்டத்திலே சிரஞ்சீவின்ற பேரிலே சுப்பிரமணி நாவல்கள் எழுதியிருந்தது எனக்கு வசதியா போச்சு. கொலை செய்யற வெறியோட ஆஸ்பத்திரியிலே காத்திருட்டு இருந்த சிரஞ்சீவின்ற சுக்கிரனை நான் தான் பார்த்து பேசி திசை திருப்பி விட்டேன். புரிஞ்சுக்கிட்டான். பிறகு இந்த திட்டத்திற்கும் ஒத்துக்கிட்டான். எல்லோரும் பிரமிப்பாய் விக்னேஷையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்போ அந்த அரசியல்வாதி தேவநாதனும் உன் செட்டப் தானா? இல்ல, அது எதேச்சையா நடந்தது. பிரம்மாண்டமான படங்கள் வர்றப்ப எல்லாம் அவன் வழக்கமா செய்யறதுதான். விக்னேஷின் இன்னொரு முகத்தை பார்த்து வினோதினியும் கலவரமாய் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். விக்னேஷ் தொடர்ந்து பேசினான். யார் கதையை வேணும்னாலும் திருடலாம், ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த டைரக்டர் சுதீஷ் பிரபுவிற்கு நான் சரியான பாடம் புகட்டிட்டேன். அந்த அளவுக்கு மனவேதனை பட்டுட்டார். அதே நேரத்திலே ஒரு சிஷ்யனா அவர் படத்துக்கு எந்த பாதிப்பும் வராம பார்த்துக்கிட்டேன் என்றவன் சிரஞ்சீவியை திரும்பி பார்த்தான். ஆக்சுவலா இந்த பணம் இவனுக்குத்தான் போய் சேரணும். வினோதியிடமிருந்து பிரீப் கேஸை வாங்கி சிரஞ்சீவியின் கையில் திணித்தான். பணத்தை பெற்றதும் அவன் கண்கள் கலங்கியது. விக்னேஷ், எனக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கீங்க. சினிமால இந்த அளவிற்கு நேர்மையை யார்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி இல்லை, நிறைய இருக்காங்க. ஆனா தப்பானவங்க தான் நம்ம கண்ணுக்கு தட்டுப்பட்டே இருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனை. கிளம்புங்க, ஊருக்கு போய் அம்மா கிட்டே ரூபாயை கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 10 நாள் கழிச்சு வாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இன்னமும் பிரமிப்பு மாறாமல் அவனையே அங்குள்ளவர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், இந்த ஸ்ட்ரெயிட் டு ஸ்கை நிறுவனமே என்னோட முதல் படத்தை இயக்க வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இன்னும் 10 நாள்லே வேலையை ஆரம்பிக்கிறோம். அடப்பாவி அப்பாவியா இருந்துட்டு எவ்வளவு வேலை பார்த்திருக்கே.
ஒட்டுமொத்தமாய் நண்பர்கள் துரத்த அங்குமிங்கும் ஓடிய விக்னேஷ் ஒரு கட்டத்தில் வினோதியின் பின்பக்கம் போய் ஒளிந்து கொண்டான். காட்சி 21. விருந்து முடித்து நண்பர்கள் அனைவரும் கலைந்து சென்றிருந்தனர். லேசான சாரல் சாலையை முழுவதும் நனைத்துவிட்டு சென்றிருந்தது. காரை ஒரு ஓரமாய் நிறுத்திவிட்டு விக்னேஷும் வினோதினியும் மெதுவாக ரோட்டில் கைகோர்த்து நடந்து சென்று கொண்டிருந்தனர். வில்லேஜ், உன்னை நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குடா. அவ்வளவு நல்லவனாடா நீ. நடந்து சென்று கொண்டிருந்த விக்னேஷ் மெல்ல நின்றான். அவனது முகத்தில் லேசான கவலை படர்ந்தது. வினோதினி பிடித்திருந்த கையை விலக்கினான். என்னாச்சு என்றாள் சின்ன அதிர்ச்சியோட. வினோதினி உன்கிட்ட தனியா பேசணும்னு தான் அழைச்சிட்டு வந்தேன். நீ நினைக்கிற அளவுக்கு நான் நல்லவன் இல்லை. தயங்கி தயங்கி வார்த்தை வந்தது. என்னடா சொல்றே என்று பரிதவித்தாள். முதல் பட வாய்ப்பே சுயநலத்தினாலதான் இந்த எம்என்சி நிறுவனம் எனக்கு தந்திருக்கு. என்ன சொல்ல வருகிறான்? எதுக்கு இத்தனை சஸ்பென்ஸ்? ஷூட்டிங் நடத்தப்போ அந்த கம்பெனி எம்டியோட பொண்ணு அடிக்கடி வேடிக்கை பார்க்க வருவா. அப்ப என்னோட ஒர்க்கை பார்த்துட்டு என்னை விரும்பி இருக்கா. அவ சொல்லித்தான் இந்த வாய்ப்பே கிடைச்சிருக்கு என்று நிறுத்தியவன் சிறிது இடைவெளி விட்டு, நான் சொல்றதை கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாது. அந்த பொண்ணையே கட்டிக்கணும்னு கண்டிஷனோட தான் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க என்றான் தயங்கியபடி. சட்டென்று நின்றவளின் முகத்தில் கோபம் ஜிவஜிவ் என்று ஏறியது. தோளில் தொங்கிக் கொண்டிருந்த பேக்கை எடுத்து அவனை மொத்த துவங்கினாள். ஒழுங்கா நடிக்க கூட தெரியல. நீ எப்படிடா மத்தவங்களுக்கு நடிப்பு சொல்லித் தர போற? ஐயோ, உண்மையத்தான் சொல்றேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தவன் ஒரு கட்டத்தில் தன்னையும் மீறி சிரிக்கத் தொடங்கினான். அடிப்பாவி, எப்படிடி கண்டுபிடிச்சே? ஆமா, இவர் பெரிய மன்மதரு. எப்படி எம்என்சி கம்பெனிக்கு மருமகனா வந்தாதான் பட வாய்ப்பா? செம காமெடியா இருக்குப்பா. பகபகவென்று அவள் சிரிக்க, கொஞ்சம் சிரிக்கிறத நிறுத்துறியா? ஏன் கோவப்படுற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? 3 வருஷமா காதலிக்கிறே, முத்தத்தை கடந்து அடுத்த ஸ்டேஜ் போக தெரியல. இதுலே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றாராம். முத்த ஸ்டேஜ்ல இன்னமும் இருக்கிறத ஒரு ஏக்கத்தோட சொல்ற மாதிரி இருக்கு என்றான். ஆமா என்றவள் துப்பட்டா நுனியை விரலில் சுற்றி கொண்டே வெட்கப்பட்ட வினோதினி, என்னன்னு தெரியல, இப்ப எல்லாம் ஏக்கமாத்தான் இருக்கு என்றாள் முகம் சிவந்தவளாய். அடிப்பாவி, புதுசா என்ன வெட்கமெல்லாம் படுறே என்று அவளை நெருங்க, சார்கட் கட் என்று குரல் வர இருவரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். பக்கத்தில் குருமூர்த்தி கையில் மொபைலுடன் நின்றிருந்தான். இவ்வளவு நேரமும் இருவரையும் ஒரு வினாடி கூட தவற விடாமல் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தான். மை காட், பதறிய விக்னேஷ், அடப்பாவி, மொபைலை கொடுடா என்று அவனை நோக்கி நகர குருமூர்த்தி ஓடத் துவங்கினான். என்னையும் உங்க படத்திலே சேர்த்துக்கணும், அப்பத்தான் தருவேன், இல்லைன்னா யூடியூப்லே போட்டுருவேன் என்று பிடி கொடுக்காமல் குருமூர்த்தி வளைந்து வளைந்து ஓடிக்கொண்டே இருந்தான். தொடர்ந்து ஓட முடியாமல் விக்னேஷ் மூச்சரித்தபடி குருமூர்த்தியையே பார்த்து கொண்டிருக்க வினோதினி விழுந்து விழுந்து சிரித்துக் கொண்டிருந்தாள். என்ன நண்பர்களே, கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சினிமா பின்னணியில கதை அமைச்சிருந்தாலும் நம்ம ஸ்டோரி பென்ஸ் சேனலுக்கே உரிய நகைச்சுவை கலந்து திடுக்கிடும் திருப்பங்களோட கொடுத்திருக்கோம். உங்க கருத்தை தவறாம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கதை ஆங்கில சினிமா பாணியில தயாராயிட்டு இருக்கு. குறும்பட அளவுக்கு தான் அடுத்த வீடியோ இருக்கும். ஆனா அதோட கருத்து ரொம்ப வலுவானதா, உங்க மனசுல ரொம்ப நாள் நிலைச்சு நிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.